السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் உம்ரா விளக்கு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வின் ஆரம்பமாக அல் பசாரத் ஹஜ் சர்வீஸுடைய மேலாளர் இன்சானுல்லாஹி அவர்கள் குர்ஆன் வசனத்தை ஓதி துவக்கி வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم. Alhamdulillah, jazakumullah ahsan jazaa. Alhamdulillah rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Majid wa fi mahkamil tanzil. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ صَدَقَ اللَّهُ الْعَلِيمُ. இந்த உலகை படைத்து உயர்ந்த படைப்பாக மனித படைப்பை படைத்து அதிலும் சிறந்த படைப்பாக ஈமான் என்ற நல்ல பாக்கியத்தை தந்த அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் அடித்துவத்தை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், முன்னோர்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த உம்ரா என்ற நல்ல பயணத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் மீதும் அவர்களை வழிகாட்டியாக அவர்களுக்கு சில விஷயங்கள் கூற வருகை தர இருக்கக்கூடிய உலமாக்கள், இன்னும் வரவிருக்கின்ற ஆட்சிகள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சலாமும் ஸலவாத்தும் என்று நிலவட்டுமாக. இந்த சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அல் பசாரத் ஹஜ் உம்ரா சர்வீஸின் சார்பாகவும் அந்த ஊழியர்கள் சார்பாகவும் உங்களை வருக என வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மர்ஹபா அஹ்லம் வஸஹலா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தை படைத்து அதிலே மனிதனையும் படைத்து மனிதன் வாழ்வதற்காக வேண்டி எதுவெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அத்தனையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். இந்த மனிதனை படைத்து அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது, அது எப்படி வாழ வேண்டும், அவருடைய நேரங்கள் காலங்கள் எப்படி செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெளிவாக கூறியிருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கை என்பது உலகத்திலே வாழ்ந்து மடிந்து போகக்கூடிய வாழ்க்கை அல்ல. உலகத்தில் பிறந்து இறந்து போகக்கூடிய வாழ்க்கை அல்ல.
மாறாக மறுமைக்குண்டான தயாரிப்பை செய்யக்கூடிய வாழ்க்கை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த இபாதத்தை செய்தாலும் சரி, அது சின்ன இபாதத்தா இருக்கட்டும், பெரிய இபாதத்தா இருக்கட்டும், எந்த இபாதத்தை செய்தாலும் மறுமைக்குண்டான தயாரிப்பா நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட இபாதத்தாக, அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட வழக்கமாக இருக்க வேண்டும். அது நாளை மறுமையில் நமக்கு சேமிப்பா இருக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்திதான் நாம் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் காட்டி தந்திருக்கின்றான். உலகத்தில் அறிவாளியா, உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி யார் என்பதால் பெருமானாரிடத்திலே கேட்கப்பட்டது. நாம் விளக்கி வைத்திருக்கும் உலகத்திலே சொத்து சுகங்கள் யார் அதிகம் வைத்திருக்கின்றார்களோ, அதிக பணம் வைத்திருக்கின்றார்களோ, அதிகம் செல்வம் வைத்திருக்கின்றார்களோ, ஆளுமையில் இருக்கின்றார்களோ, அதிகாரத்தில் இருக்கின்றார்களோ, அவர்கள் எல்லாம் அறிவாளியாக தனி ஒரு லிஸ்ட் நாம் அமைத்து வைத்திருப்போம். இதே கேள்வி பெருமானாரத்தை கேட்கப்பட்டது. உலகத்தில் மிக புத்திசாலி அறிவாளியா? பெருமானாரத்தை கேட்கப்படுகின்றது இந்த கேள்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே மறுமைக்காக மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கைக்காக அமல் செய்கின்றாரோ அவர்தான் உண்மையான புத்திசாலி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார் என்று சொன்னால், மறுமை வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும் சரி, மறுமையின் வேலைகளே, மறுமையிலே சேமிப்பால் நாம் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை எப்போது அனுபவிக்க முடியும் என்று சொன்னால், நாம் மரணித்ததற்கு பிறகு மன்னரை நம்மை கொண்டு போய் அடக்கம் செய்திருந்தார்கள் அல்லவா, அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் நாம் செய்த அமல்கள் என்ன என்று. நல்ல அமல்களை செய்திருக்கின்றோமா, கெட்ட அமல்களை செய்திருக்கின்றோமா, எந்த விஷயங்கள் எல்லாம் மன்னரையிலே நமக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, மன் ரப்புக்க ஒமா தீனுக்க, ஒரு ரப்பு யார், உடைய மார்க்கம் என்ன, ஒமா ஹாதர் ரஜுல் ஒமா தகுல்கி ஹாதர் ரஜுல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி, ஒவ்வொரு கபரிலும் பெருமானாரை காட்டி, இவர்களை பற்றி விஷயத்திலே என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்பதாக ஒரு கேள்வி கபரிலே கேட்கப்படும். மறுமையில் அந்த கபரின் மறுமையின் முதல் தரம் அந்த கபர்ஸ்தானில் கேட்கப்படும். உண்மையே நபியை பின்பற்றி நடந்திருந்தார் என்று சொன்னார், இவர்தான் எங்களோட நபி என்பதாக, இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக நாம் பதிவு கூறிய உடனே மானவிற்கு ஒரு சப்தம் வருமா, அன் சதக அபுதி, என்னுடைய அடியா உண்மையை சொல்லிவிட்டான், ஃபஃப்தஹு லஹு பாபு மினல் ஜன்னah, சொர்க்க வாசல்களுக்கு திறந்து வையுங்கள். எப்போது சரியான பதிலை சொல்லிவிட்டாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட், அந்த வெகுமதிகள் கபரிலே அல்லாஹ் காட்டி விடுகின்றான். சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகின்றது, சொர்க்கத்தின் ஆடை அணிவிக்கப்படுகின்றது, சொர்க்கத்தின் உறவுகள் வந்து கொண்டிருக்கின்றது, சொர்க்கத்தின் நறுமணங்களை சுவைத்துக் கொண்டே அந்த கபரிலே இருப்பார். இதற்கு மாற்றமாக யார் நபியை அறியவில்லையோ அவரிடத்திலே கேட்கப்படும், இந்த மனித விஷயத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய், உன்னுடைய நம்பிக்கை என்ன என்பதாக கேட்கப்படுகின்ற அவர் சொல்வார், எனக்கு ஒன்றும் தெரியாது. மக்கள் எல்லாம் எதை பேசிக் கொண்டார்களோ, மக்கள் எல்லாம் எதை சொன்னார்களோ அதை தான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் தவிர எனக்கு வேறொன்றும் தெரியாது என்பதாக சொன்ன உடனே இதற்கு மாற்றமாக நரகத்தின் எல்லா விஷயங்களும் அவர் அனுபவித்துக் கொண்டிருப்பார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, உலக வாழ்க்கை என்பது மௌத்தோடு முடித்து போகக்கூடிய வாழ்க்கை. ஆனால் அதற்கு பிறகு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை மௌத்தாக போய்விடும். மௌத்தே கிடையாது. மௌத் இருந்தால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம், மௌத்தே கிடையாது மறுமை. எனவே தான் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு வேதனை செய்கின்ற போது தோலுக்கு வேதனையை கொடுக்கின்றான். மனித தோல் இன்று ஆய்வுகள் சொல்கின்றது, உடலில் எந்த பகுதியில் காயம் ஏற்பட்டாலும் வலி என்பது தோல் தான் உணர்மையை தவிர மற்ற சதைகளுக்கு வலி இருக்காது. எனவே தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், குல்லமா நலிஜ துருதும் பத்தனா துருதும் கைராலிய ரோகுலாதா. அந்த நரகத்தில் ஒரு மனிதனை போட்டதற்கு பிறகு அந்த நெருப்பு அந்த மனிதனை கருகி பொசிக்கிவிடும், தோலெல்லாம் கரைந்து ஓடிவிடும். நரக நெருப்பிலே ஓடிவிடும், எல்லாம் கரைந்துவிடும், தோலெல்லாம் வெறும் சதை மட்டுமே நீக்கும் நரகத்தில். அடுத்த கணமே அந்த தோல் புதிதாக உருவாகிவிடும்.
அந்த தோல் மறுபடியும் புதிதாக உருவாகிவிடும். எதற்கு என்று அல்லாஹ் காரணத்தை சொல்கின்ற போது எதுக்குள்ளாதா நான் கொடுக்கின்ற இந்த நரகத்தின் வேதனையின் தண்டனையை இந்த தோல் அனுபவிக்க வேண்டும். இந்த மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம் தோலை மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டிருப்போம் என்பதாக குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார். நரகத்தின் கொடுமைகள் அவ்வளவு கொடுமையானது. எனவே உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே மறுமைக்கென்று தயாரிப்புகள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெளிநாடுகளிலே செல்கின்றார்கள், நிறைய சம்பாதிக்கின்றார்கள். வெளிநாட்டில் அந்த விசாரணை முடித்து வைத்து ஊருக்கு வருகின்ற நண்பர்கள் கேட்பார்கள் அல்லவா, ஊருக்கு என்னமா செய்ய போற, ஏதாவது பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கியா, வருமானத்தில் வழி வச்சிருக்கியா, சொத்து சுழல் வச்சிருக்கியா கேட்கின்றார் அல்லவா. அதே போல் நாம் மரணிக்கின்ற போது இதுவும் வெளிநாட்டில் எப்படி விசாவை முடித்து வருகின்றார்கள், அது போன்ற ஒரு பயணம் தான். மறுபடியும் வர முடியாது, மறுபடியும் வர முடியாது. மௌத் வந்து வந்ததுதான். மௌத் வருகின்ற நேரத்தை அடியான் சொல்வானா, அடியான் அல்லாஹ்விடத்தை சொல்லி காட்டுவானாம், அந்த மௌத் வந்துவிடும், இஸ்ராயேல் ரெடியா இப்ப மலக்கு மௌத் வந்து இருப்பார், உங்களுடைய உயிரை நான் வாங்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருப்பார். அப்பொழுது அந்த மனிதன் சொல்வானா, கொஞ்ச நேரம் எனக்கு தாமதத்தை கூட, கொஞ்சம் டைம் கூட, எனக்கு என்னுடைய சொத்தை எல்லாம் சதக்கா செய்து விடுகின்றேன், என்னுடைய ரப்புக்கு என்ன அமல் செய்தால் பிடிக்குமோ அத்தனையும் செய்துவிட்டு வந்து விடுகின்றேன், அதற்கு பேர் உயிரை கைப்பற்றிக் கொள் என்பதாக அந்த மனிதன் சொல்வானாம். ஆனால் எப்பொழுது தவணை வந்து விட்டதோ ஒரு நொடி கூட முந்தவும் செய்யாது, ஒரு நொடி கூட பிந்தவும் செய்யாது. மரணம் கண்டிப்பா வந்தேதான் ஆகும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லா ஆத்மாக்களும் சரி, உலகத்தில் பிறந்த அத்தனை பிறப்புகளுக்கும் இறப்பு என்று ஒரு இருக்கின்றது, அதை அனுபவித்தே ஆக வேண்டும். இதுதான் நிதர்சன உண்மை. இறப்புக்கும் பிறப்புக்கும் மத்திய வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நாம் அது பயனுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை மட்டும் நாம் பார்க்க கூடாது, மறுமையும் சேர்த்து பார்க்க வேண்டும். மறுமையில் எனக்கு என்ன தயாராக இருக்கின்றது, நான் எதை அனுப்பி வைத்திருக்கின்றேன். காசு பணத்தை அனுப்ப முடியாது, அதை சதக்காவாக அனுப்ப வேண்டும். நம் மீது எத்தனை கடமைகள் எல்லாம் செய்திருக்கிறார், அத்தனை கடமைகள் சரியா நிறைவேற்றுவதுதான் அங்கு பேங்க் பேலன்ஸை போல சேமிப்பா மறுமையில் சேமித்து இருக்கும். அந்த சேமிப்பின் பிரகாரம் தான் நம்முடைய தீர்ப்பும் அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்மை தட்டு கனமாக இருந்தால் அதற்கு தகுந்த தீர்ப்பு என்ன தெரியுமா, சொர்க்கம். தீமையை தட்டு கனமாக இருந்தால் அதற்கு தீர்வு என்ன தெரியுமா, நரகம். எனவே கண்ணியத்திலே உலகத்தில் வாழ்கின்ற காலகட்டத்திலே மறுமைக்குண்டான தயாரிப்பை நாம் செய்து கொள்ள வேண்டும். நாம் புத்திசாலி என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய கடமை நம் மீது இருக்கின்றது. ஏன்னு சொன்ன மறுமைக்கு நான் தயாரிப்பு செய்வோர் தான் புத்திசாலி. அந்த தயாரிப்பு நம்ம இருக்க வேண்டும். அந்த தயாரிப்பு இல்லை என்று சொன்னால், அந்த தயாரிப்பு எதுவும் செய்யவில்லை, உலகத்தை அதி பயங்கர முட்டாள் யார் என்பதை பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு அடியான் இருப்பான், எல்லா அவர்களும் செய்வான், தீமைகளும் செய்வான், எல்லாம் செய்வான். கேட்டா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான், அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான். இப்படி எந்த நல்ல அமலும் செய்யாமல் தீமையை செய்துவிட்டு அல்லாஹ் என்னை மன்னித்து என்று மேலும் கூறினார் அல்லாஹ் மீது. இவன் தான் முட்டாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மை ஒரு பார்த்து முட்டாள் என்று சொல்லிவிட்டால் நமக்கு எவ்வளவு கோபம் வருகின்றது, எவ்வளவு கோபம் வருகின்றது. பெருமானார் சொல்கின்றார்கள், மறுமைக்குண்டான தயாரிப்பை யார் செய்யவில்லை அவன் எல்லாம் முட்டாள் என்பதாக சொல்கின்றார்கள். நமக்கு ரோஷம் வர வேண்டும். அந்த ரோஷம் நன்மையின் பக்கம் நம்மை தூண்ட வேண்டும், நன்மையான காரியங்களை செய்வதற்கு நம்மை தூண்ட வேண்டும். அப்படிப்பட்ட ரோஷம் நமக்கு தேவை. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இபாதத் என்பது மறுமைக்குண்டான தயாரிப்பு தவிர உலகத்திலே பெருமையை பேசிக் கொள்வதற்கோ அதை பற்றி பாராட்டப்படுவதற்கு உண்டான வேலை அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமைக்குண்டான தயாரிப்பு என்பது ஒவ்வொரு இபாதத்தும் அல்ல அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் நாம் உம்ராவுக்கு செல்வதும் கூட. உம்ராவுக்கு செல்கின்றோம், எதற்காக செல்கின்றோம்? நானும் உம்ரா செய்து விட்டேன் என்று சொல்வதற்காகவா? அல்லது நம்ம எல்லாம் பார்த்து எல்லாம் ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவா? அல்லது மக்கள் எல்லாம் நம்மை பாராட்ட வேண்டும், நம்மை கட்டி அணித்து முசாஃபா மானாக்கா செய்ய வேண்டும், எல்லோருக்கும் நம்பி நாம் மதிப்பா தெரிய வேண்டும் என்பதற்காகவா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவைகளுக்காக நாம் உம்ரா செல்லவில்லை, இவைகளுக்காக நாம் உம்ரா செய்யவில்லை. என்னை பழைய தரப்பு என்னை அழைத்திருக்கின்றான்,
அந்த அழைப்பை ஏற்று ரப்புக்காக தான் செல்கின்றேனே தவிர வேறு உலகத்தின் ஆதாயம் உள்ளத்திலே இல்லை என்ற விஷயத்தை இங்கு இருக்கின்ற போது நாம் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் தூண்டுவான். நம்முடைய அமலை கெடுப்பதற்கு ஷைத்தான் தூண்டுவான். அமலை கெடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை செய்ய வைக்கும் ஷைத்தான் எடுப்பான். ஒரு அமலை ஒரு மனிதன் செய்யலாம் தடுத்து ஷைத்தான் முயற்சி செய்வான். முயற்சி செஞ்சு தோற்று போயிட்டான் சொன்னாக்கா அடுத்த ஒரு வேலையை செய்வான். அமலை செய்ய வச்சு கெடுத்துருவான். ஒண்ணு இல்ல வாக்கிடுவான். எப்படி? நான் உமரா செஞ்சிடும், ஷைத்தான் தடுக்க வரான், முடியல, உமரா கடமை முழுசா முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு ஷைத்தான் என்ன செய்வான்? உள்ளத்துல ஒரு வேலையை உண்டு பண்ணுவான், பெருமையை உண்டு பண்ணிடுவான். நானும் உமரா செஞ்சுட்டேன், 3 உமரா செஞ்சுட்டேன், 10 உமரா செஞ்சுட்டேன், 50 தவாஃப் செஞ்சுட்டேன். இந்த பெருமை என்ற எண்ணத்தை உண்டாக்கி நாம் செய்த எல்லா அமல்களையும் தூசு போல் பறக்க வைத்திடுவான் ஷைத்தானுடைய வேலை. உசாரா இருக்க வேண்டும், உசாரா இருக்க வேண்டும். அமல்களை செய்வது பெரியதல்ல, அதை பாதுகாக்க வேண்டும். முழுமையாக பாதுகாத்து ஒப்படைக்க வேண்டும் ரப்பிடத்திலே. நான் செய்த அமல் ரப்பிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பெருமைகள் ஷைத்தான் ஒட்டு கொண்டிருந்த போது நவுது பில்லாஹ் எந்த அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானுக்கு பாதுகாப்பை நாம் தேட வேண்டும். அங்கு போனா நம்ம மாறிட முடியாது. இங்க நம்ம ஜாலியா இருந்துக்கலாம், சரியா இருந்துக்கலாம். மக்காவுக்கு போனோம் அப்படியே பெரிய அவுளியா மாறிடலாம், நன்மை மட்டுமே செய்யலாம். மதீனாவுக்கு போன நல்ல பிள்ளையா ஆயிடலாம். அப்படி இல்லையா தப்பு அங்கு போட்டாதீங்க, முடியவே முடியாது, முடியவே முடியாது. இங்கு உண்மையை உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கு சென்றும் அமல்களை செய்ய முடியாது. ஷைத்தான் வளைச்சிடுவான், வளைச்சு தட்டி 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 வளைச்சு வச்சிருவான் நம்மளை. அங்க போய் நிமிரலாம் நினைப்போம், நிமிர முடியாது. அங்க போய் நல்லா செய்ய நினைப்போம், செய்ய முடியாது. சோம்பேறியை கொடுத்துருவான் ஷைத்தான், சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணிடுவான், தூக்கத்தை ஏற்படுத்திடுவான். ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து அமல்களை செய்ய விடாமல் ஷைத்தான் தடுத்து விடுவான். அப்ப இங்க இருக்கின்ற போதே நாம் தயாரிப்புகளை செய்து கொள்ள வேண்டும், உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னை படைத்த ரப்புக்காகத்தான் இந்த உம்ராவை நான் செய்கின்றேன். என்னை படைத்த ரப்பு என்னை அழைத்திருக்கின்றான். அந்த அழைப்பின் பேரில் நான் விருந்தாளியா வந்திருக்கின்றேன், தூதுக்குள்ளா வந்திருக்கின்றேன். என்னை படைத்த ரப்புக்காகத்தான் இந்த உம்ரா என்ற அமலை செய்கின்றேன். அந்த அமலை என்னை படைத்த ரப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை என்ற நினைவு உள்ளத்தை நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பேருக்கா புகழுக்கா செய்துவிட்டோம் என்று சொன்னால் நாம் செய்த செலவும் வேஸ்டாக போய்விடும், நாம் செய்த அமல்களும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று படைத்த ரப்புக்கு சுக்ரு நாம் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஒரு நல்ல அமலை செய்வதற்கு, உம்ரா செல்வதற்கு, ஹஜ் செய்வதற்கு ஒரு நல்ல பாக்கியத்தை, ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இது போன்ற நிலை, இது போன்ற ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை இருந்தது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தினால் அடுத்தடுத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருப்பான். குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் சொல்லினான் அல்லவா, லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வலைன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் நான் செய்யக்கூடிய அந்த உபகாரங்களுக்கு, ஞாபகங்களுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன், நல்ல வாய்ப்புகள் வழங்கிக் கொண்டே இருப்பேன். மாறுசி வாங்கி சொன்னால் என்னுடைய தண்டனை கடுமையானது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் எச்சரிக்கை செய்து கூறியிருக்கிறான். எனவே பெரிய துறைகளே, நல்ல ஒரு அற்புதமான இபாதத்தை காண்டி காபத்துல்லாஹை பார்க்க நாம் எல்லாம் செய்கின்றோம், அல்லாஹ்வுடைய இல்லத்தை தரிசிக்க செல்கின்றோம். அங்கு சென்றதற்கு பிறகு நாம் நல்ல நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல பாக்கியத்தை தருவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா அமலையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து நல்லொரு புரிவானாக. நாம் செய்த உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்ட உம்ராவாக ஆக்கி அருள்வானாக. மேலும் இது போல் நிறைய உம்ராக்கள், நிறைய ஹஜ்ஜுகளை மேலும் மேலும் செய்வதற்கு நான் நல்ல சந்தர்ப்பம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு வழங்கி அருள் புரிவானாக. வாழ்க்கை தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக மௌலவி ஹாஃபிஸ் எம்ஏ ரஃபீக் அஹ்மத் ஹஸ்னி ஹஜ்ரத் அவர்கள் உரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله وبركاته.
الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة فيما بينهما أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு பிரியமான சபையில ஒன்று சேர்ந்து உட்காரக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தில் பயணம் செய்வதற்கு சிறந்த இடம் அல்லாஹ்வுடைய வீடு பைத்துல்லாஹ், பிறகு அல்லாஹ்வுடைய நபியுடைய பள்ளிவாசல், பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மூன்று இடத்துக்கும் பயணம் செய்ய சொல்லி நபியை வலியுறுத்தியிருக்காங்க. அது அல்லாஹ்வுடைய வீடை தரிசனம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிம்களையும் கட்டாய ஒரு பொறுப்பாக. அல்லாஹ் யாருக்கும் வசதி கொடுத்துட்டாலும் ஹஜ்ஜுடைய வழக்குகள் கண்டிப்பாக செஞ்சாகணும். வசதி குறைவாக இருந்துச்சு சொன்னால் இந்த மாதிரி உம்ரா போன்ற அமல்கள்ல அல்லாஹ்வுடைய இல்லத்தை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளணும். மேலான பெரியவர்களுடைய சகோதரர்களை, உலகத்தில் மூன்று பொருட்கள் பார்த்தாலே நன்மை. அதில் ஒன்று காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லத்தை பார்த்தாலே நன்மை. அங்கே போய் தவாப் செய்யறதெல்லாம் அப்புறம், அங்கே போய் தொழுகிறதெல்லாம் அப்புறம், சும்மா காபத்துல்லாவை பார்த்துட்டே இருந்தாலே நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். காபத்துல்லா முதல் பார்வையில் பார்த்து என்ன துவா கேட்போமோ அந்த துவா கபூலாகும். அதனால தான் சொல்லுவாங்க உலமாக்கள், நீங்க ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய அந்த கிரைகளை பிடிப்பதற்கு முன்னால உம்ரா செய்து கொள்ளுங்க. உம்ரால போயிட்டு வந்தா பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். என்ன எப்படி செய்யலாம், எப்போ செஞ்சா ஸ்திரியா இருக்கும், எந்த நேரத்தில் செய்கிற அமல் கொஞ்சம் சாந்தமா இருக்கும், எல்லா அமலும் எப்படி செய்யலாம், இந்த முறைகளை ஒரு நல்ல விதமா தெரிஞ்சிக்கக்கூடிய நேரம் வந்து உம்ராவுடைய அமல் தான். உம்ரால நம்ம எவ்வளவு தரிசனம் பக்கத்துல பைத்துல்லா பக்கத்துல செய்வோமோ அது மாதிரி ஹஜ்ஜுடைய காலங்களில் கிடைக்காது. இந்த நேரத்தில் கூட்டங்கள் பொதுவாக குறைவாக தான் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட நேரத்தில் மக்கள் கூட்டமா வராது. ஆனா பைத்துல்லாவை பார்ப்பதே இபாதத். மூன்று பொருளை, ஒரு பைத்துல்லா, ரெண்டாவது குர்ஆன். குர்ஆனை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கு. ஓத தெரியல, குர்ஆன் ஓதவே தெரியாது, சும்மா தொடர்ந்து பார்த்தாலே நன்மை கிடைக்கும். மூணாவது தன்னுடைய பிரியமான தாய், தன்னுடைய தாயை பேசுற ஒன்றும் செய்யற உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் நன்மை கிடைக்கும். அதனால இந்த மூன்று பொருளுக்கு விசேஷமா கூலி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதில் காபத்துல்லாவை அல்லாஹ் தஆலா தரிசனம் செய்ய பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அந்த காபத்துல்லால ஒரு ரக்காத் தொழுவது ஏனைய பள்ளியில 1,00,000 ரக்காத் தொழுத சவாப் ஒரு ரக்காத் கிடைக்கும். மற்ற பள்ளியில 1,00,000 ரக்காத் தொழுதா அந்த சவாபை காபத்துல்லா ஒரு ரக்காத்துல பெற்றுக் கொள்ளலாம். காபத்துல்லால இருந்து மக்கால ஹரம் எல்லையில இருந்து ஒரு ரியால் சதக்கா செஞ்சா 1,00,000 ரியால் சதக்கா செஞ்ச சவாப். அவ்வளவு பெரிய புனிதமான பூமி. ஆனால் அந்த பூமிக்கு பல சிறப்புகள் இருக்கு. காபத்துல்லாவுக்கு நம்ம காபத்துல்லா சொன்னா 4 சுவர் மட்டும் தான் வைக்கணும், அப்படி இல்லை. காபத்துல்லா சொன்னா அதுக்கு மேல அப்படியோ சிதத்துல் முன்தஹா வரையும் அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரையும் முழுக்க காபா தான். பார்க்க சின்ன கட்டிடம் மாதிரி தெரியும், ஒரு சாதாரண அறை மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு மேல முழுக்க அல்லாஹ்வுடைய அர்ஷ். அதனால தான் பறவைகள் கூட கிட்ட போகாது. ஒரு பில்டிங் மாதிரி அது வந்தா கூட தள்ளி போயிடும். அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு பில்டிங் அது. வெறும் ருக்னே யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் கல்லுக்கும் இடையில மட்டும் சுமார் 20,000 நபிமாவோட கபர் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜம்சமுடைய ஊற்று பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து பக்கத்துல ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் பல நபிமாவுடைய கபர் அந்த ஊற்றுல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்துடைய ஊற்று அங்க இருக்கு. சொர்க்கத்துடைய ஊற்று தான் ஜம்சம் நீர். அவ்வளவு ஒரு புனிதமான பூமி. நம்ம செய்யக்கூடிய அந்த உம்ராவுடைய பயணத்துல சில முக்கியமான கடமைகள், அதை ஒண்ணுதான் ஜம்சம் தண்ணியை குடிக்கிறது, முக்கியமான சுகத்தில் சாயி செய்கிறது, இதெல்லாம் முக்கியமான அமல்கள். இதெல்லாம் ஹாஜிரார்கள் அவர்கள் செஞ்ச சில அமல்களை ஞாபகப்படுத்த செய்யும், அவ்வளவுதான். அந்த ஜம்சம் தண்ணீரை பற்றி நபி சொன்னாங்க, உலகத்திலேயே மதுரமான அழகான சுத்தமான ஒரு தண்ணி சொன்னா ஜம்சம். ஜம்சம் லிமா ஷுரிபலா, யார் ஜம்சம் தண்ணியை எதுக்காக குடிப்பாங்களோ அந்த நோக்கம் பூர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய உடல்ல நோய் இருக்கு, ஷிஃபா கிடைக்கணும், குடிச்சா ஷிஃபா கிடைக்கும். என்னுடைய அறிவுல பலகீனமா இருக்க, அந்த அறிவு தெளிவாகணும்னு சொல்லி குடிச்சாலும் ஷிஃபா அது கிடைக்கும்.
எனக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைவா இருக்கு, அதிகமா மறதி ஏற்படுது, என் மறதி பாதுகாக்கப்படணும்னு சொல்லி அந்த நீரத்துல குதிச்சு சொன்னா அது ஏற்படும். ரொம்ப அழகான ஒரு நீர், சொர்க்கத்துடைய நீர். அல்லாஹ் தஆலா அந்த ஊற்றின் மூலமா நமக்கு விளையாடி கொடுக்கிறான். அது எந்தவித கலப்படமும் கிடையாது, சுத்தமான நீர். அந்த ஜம்ஜம் தண்ணி அதையும் குடிக்கிறோம். சரி செய்கிறது மிகப்பெரிய வாக்கியம். அந்த அதாவது அந்த மலைகள் அந்த காலத்தில் எப்படி ஹாஜிராஜ் இருக்கும்போது இருந்துச்சோ அதே மாதிரி மலைகள் அதே மாதிரி தான் வைக்கப்பட்டது. அது இது அரபு நாட்டுகள்ல எத்தனையோ பில்டிங்களை உடைச்சு மலைகளை உடைச்சு பில்டிங் ஆக்கிட்டாங்க பக்கால பதினாறு. ஆனா இந்த இடத்துல பாதுகாத்து வச்சிருக்கா. ஏன்? ஒரு முக்கியமான அமர்ந்தனால. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பூமிக்கு நாம போறோம். நான் நமக்கு சிந்தனையில் இருக்கணும், நான் செய்ய போற இந்த கடமை அல்லாஹ் தான் செய்ய போறேன், வேற யாருக்கும் கிடையாது, பேர் புகழுக்கு கிடையாது. நீயத்தை சரி செஞ்சு கொள்ளணும். நான் செய்யக்கூடிய இந்த ரூபாக்கள், இந்த செலவுகள், என்னுடைய உடல் ஆரோக்கியமாக ஆகக்கூடிய எல்லா விஷயமும் எல்லாம் உனக்காக தான் நான் செய்யறேன். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சாலும் பாருங்க, அல்லாஹ் தஆலா ஹதீஸ குத்ஸில சொல்றான், யா இப்னி ஆதம், ஆதமுடைய மகனே, இன் தக்கர்தனி தக்கர்துக, நீ என்னை நினைச்சுக் கொண்டே இருந்தேன்னு சொன்னா நானும் உன்னை நினைச்சுக் கொண்டே இருப்பேன். நீ என்னை மறந்துட்ட, வை நசீதனி தக்கர்துக, ஆதமுடைய மகனே, நீ என்னை மறந்துட்டால் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை நினைச்சு கொண்டே இருக்கிறான். யா இப்னி ஆதம், ஆதமுடைய மகனே, நீ அலைக்க ஃபரீதத்துல் லக்க வலக அலைக ரிஸ்குக, ஆதமுடைய மகனே, உனக்கு எல்லாம் எனக்கு செய்யக்கூடிய பல கடமைகள் இருக்கு, உன்னுடைய ரிஸ்குடைய ஏற்பாடை நான் செய்யறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நீ எனக்கு கடமைகள்ல பாராட்டுறாத, கடமையை பூர்த்தி செய். இப்ப நம்ம செய்ய போறது அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு அமல். அது அல்லாஹ் நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, உம்ரா இருக்கின்றது அல் ஹாஜ்ஜு வல் அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மர் வஃப்துல்லாஹ். அவங்க அல்லாஹ்வுடைய குழுவை சார்ந்தவங்க, அல்லாஹ்வுடைய கூட்டத்தை சார்ந்தவங்க. யாரு? உம்ரா செய்யறவங்க, ஹாஜிகள். இவங்க ஏதேனும் கேட்டான்னு சொன்னா அல்லாஹ் உடனே பதில் அளிக்கிறான். வை தாவு பாஜாபம், அவங்க ஏதேனும் துவா கேட்டாலும் கேட்டா உடனே பதில். வை சாது பாத்தாவும், அவங்க எது தேவையை கேட்டா உடனே கொடுக்கப்படும். ஏன்? வந்து புனிதமான இடத்துல அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் எங்க துவா கபூல் செய்வான் நபி சொன்னாங்களோ அப்படிப்பட்ட புனிதமான இடம். ஒவ்வொரு இடமும் நமக்கு துவா கபூல் ஆகக்கூடியது. நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதமும் நபிமார்கள் வச்ச பாதம். அது நபிமார்கள் சஹாபாக்கள் வச்ச பூமி. அது எவ்வளவு சிறந்த பூமியா இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட பூமிக்கு அல்லாஹ் நம்மளை கபூல் செய்யறான்னு சொன்னா ஏதோ நம்மகிட்ட நல்ல வல்லா எதிர்பார்த்திருக்கான், ஏதோ நம்ம பிரியத்தை வச்சிருக்கான். ஹதீஸ் வருது, அல்லாஹ் ஒரு அடியான நேசிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு நல்ல வல்லா அதிகமா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அதுதான் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு அடையாளம். துன்யாவுடைய பணம், பட்டம், பதவி, புகழ் இது அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு அடையாளம் இல்லை. நல்லவர்கள் அதிகமா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. இதுதான் அல்லாஹ் நம்மளை அதிகமா நேசிக்கிறதுக்கு அடையாளம் சொன்னான். அப்பா இதையும் சொன்னாங்க, அந்த உம்ரத்து இலல் உம்ரா, ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கு இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, அந்த இடைப்பட்ட காலத்துல செய்யக்கூடிய பாவங்களுக்கு அடுத்த உம்ரா வந்து குற்ற பரிகாரம் சொன்னாங்க. நான் போன ஜூலைல உம்ரா செஞ்சேன், இப்ப டிசம்பர்ல நான் உம்ரா போறேன்னு சொன்னா இந்த இடைப்பட்ட இந்த 6 மாசத்துல நான் செஞ்ச சின்ன சின்ன பாவத்துடைய குற்ற பரிகாரத்தை உம்ரா வருவாங்க. பெரும் பாவங்களால தௌபா செய்யாம ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா சின்ன சின்ன பாவத்தை இந்த உம்ராவுடைய அமலை வச்சு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கிறான். அதனால காபத்துல்லாவை தரிசனம் செய்யறத, நம்ம போய் அதை போய் பலம் வரத ஒரு பெரிய அமலாக நினைக்கணும். பார்க்க என்ன சுத்திட்டு வர சொல்றாங்க, இது என்ன இது சனா பில்டிங்கா இருக்கு சுத்தராங்க. காபத்துல்லாவை மாதிரி சனால அப்ரஹா என்று சொல்லக்கூடிய மன்னன் ஒரு பில்டிங்கை கட்டி மக்களுக்கு அழைப்பு கொடுத்தா எல்லாம் வாங்க சொல்லி. ஆனா குலாம் அதை ஏற்றுக்கொள்ளல. அந்த பில்டிங் யாரும் தரிசனம் செய்யல. ஏன் செய்ய மாட்டாங்க? நம்ம காபத்துல்லாவை அந்த பில்டிங்கை செய்ய நினைக்காதீங்க. ஹதீஸ்ல வந்திருக்கு, அத்தாயிஃபு கஹவுல் அர்ஷ் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ, அதாவது காபத்துல்லா தவாஃப் செய்யறதுக்கு தாயிஃப் பைத்துல்லாஹ் கதாயிஃப் அலா அர்ஷ் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷை தவாஃப் செய்யறதுக்கு சமம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷை நம்ம தவாஃப் செய்ய சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பூமி. அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகனே, நீ என்னுடைய கடமையை பாராட்டுகிறான். ஃபைன் காலப்தனி ஃபீ ஃபரீதத்தி லம் முகாலிஃப்க ஃபீ ரிஸ்கிக, நீ என்னுடைய செய்யக்கூடிய கடமைகளை பாராட்டினாலும் நான் உனக்கு தரக்கூடிய ரிஸ்க குறைவு வைக்கிறது இல்லை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஓ ஆதமுடைய மகனே, உன் தொழுபொடி சட்டஜிடுடி, என்னை தேடினால் பெற்றுக்கொள்ளாய். எனக்காக கொஞ்சம் முயற்சி செஞ்சுதான், கொஞ்சம் தியானம் செஞ்சுதான், எனக்காக கொஞ்சம் பாடுபட்டுதான் நீ என்னுடைய இடத்துக்கு சில நேரங்களில் வந்துதான். அப்படி நீ என்னை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணு சொன்னா
பெற்றுக்கொண்டிட்டேன்னு சொன்னா வயும் வஜத்தடியும் வஜத்தக்குள் விஷய், நீ என்னை பெற்றுக்கொண்டால் முழு உலகத்துடைய எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டவனாக கருதப்படுவ. வயும் புத்தடியும் பார்த்தக்குள் விஷய், ஒரு ஆதமுடைய மானே நீ என்னை தவற விட்டுட்டேன்னு சொன்னா முழு உலகத்தோட எல்லா பொருளும் கையில் கிடைச்சாலும் எல்லாத்தையும் தவற விட்டவனாக கருதப்படும். நாலு பேரான பேருடைய சோழன் அல்லாவை பெற்றுக் கொள்ளக்கூடிய, அல்லாவை நெருங்கக்கூடிய சிறந்த ஒரு உன்னதமான அமல் தான் அல்லாவுடைய வீட்டை தரிசனம் செய்வது. அது ஹஜ்ஜுடைய பேர்லையோ உம்ராவுடைய பேர்லையோ. இப்ப நம்ம உம்ராவுடைய பேர்ல போறோம், பெரும்பாக்கியம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் பல தடவை உம்ரா செஞ்சிருக்காங்க. நபி 4 முறை உம்ரா செஞ்சிருக்காங்க. உம்ரா என்பதெல்லாம் கொஞ்சம் பெரிய பாக்கியம். பிறகு உம்ரா செஞ்ச பிறகு பக்கத்துல மஸ்ஜிதுல் நபவி மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ரோதா ஷரீஃப், அங்கேயும் போகணும். அது ஒரு முக்கியமான ஆகும். நபி சொன்னாங்க, உம்ரா செஞ்சவர் என்கிட்ட வரலன்னு சொன்னா அவன் எனக்கு குறை செஞ்சுக்கிறான். அதனால நபியும் சந்திக்கணும், நபியுடைய வீட்டை போய் பார்க்கணும், நபியுடைய அந்த இல்லத்தை சந்திக்கணும், நபிக்கு சலாம் சொல்லணும். மஸ்ஜித் மதீனா இருக்கு, அதுவும் சிறந்த பூமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனா எப்படிப்பட்ட பூமின்னு சொன்னா மனிஸ்ததா அமின்கும் யமூத ஃபில் மதீனா ஃபல்யமூத் ஃபில் மதீனா. நபி சொன்னாங்க, உங்களை யாரேனும் மதீனால வஃபாத்தாக சக்தி பெற்றீங்க சொன்னா மதீனாலே வஃபாத் ஆகிக் கொள்ளுங்க. வமன் மாத ஃபில் மதீனதி குத்லஹு ஷஃபீஅன் அவ் ஷஹீதா, உங்களை யார் மதீனால வஃபாத் ஆவாங்களோ கியாமத்துடைய நாளில் அவங்க சிபாரிசு செய்ய சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு சீக்கிரம் கிடைச்சிடாது. ஒரு உம்ரா 2 உம்ரா ஹஜ்ஜில் அல்ல யாருக்கு நாம கிடைக்காதுதான். இதெல்லாம் சீக்கிரம் கிடைக்காது, பெரும் பாக்கியசாலிகள் தான் கிடைக்கும். எத்தனையோ பெரியார்கள் பல வருஷம் ஹஜ்ஜும் உம்ராவும் போய் இதுக்காகவே போய் இருந்தாங்க. அல்ல வாய்ப்பு கொடுக்கல. அல்ல யாருக்கு நாடாலும் அவங்க கிடைக்கும். மதீனால ஒரு கபரஸ்தான் இருக்கு, ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்லி. அந்த கபரஸ்தான்ல ஒரு நாள் நபி நின்றுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில இந்த கபர் இருந்து 70,000 முஸ்லிம்களை சொர்க்கத்துல போய் சேர்ப்பதை நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுன்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பூமி தான் மதீனா. மதீனாவுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பான அந்தஸ்து இருக்குன்னு சொன்னா, மதீனால வீசக்கூடிய காற்றுக்கும் பெரிய நிம்மதி இருக்கு. ஒரு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை. மதீனாவுடைய தண்ணீரும் இங்க உள்ள தெரிந்த அதே சத்தம் தான் அங்கேயும் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்ல, மதீனால ஒரு சிறந்த பேரிச்ச பழம் இருக்கு. யாராவது மதீனா போனோம்னு சொன்னா அந்த பேரிச்ச பழத்தை வாங்காம வந்துடக்கூடாது. நபி பலவிதமான சிறப்பு சொல்லியிருக்காங்க. ஊர்ல கிலோ பேரிச்ச பழம் பார்த்துருப்போம், ஆனா மதீனாவுடைய பேரிச்ச பழம் ஒன்று இருக்கு, அது பேர் அஜ்வா. அது காசு கூட தான் இருக்கும். நபி சொன்னாங்க, யாரு மதீனாவுடைய அஜ்வா என்று சொல்லக்கூடிய பேரிச்ச பழத்தை மாசத்துல 3 நாள் 7 பேரிச்ச பழம் இந்த விதமாக சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு சூரியன் பிடிக்காது, பைத்தியம் பிடிக்காது, கொடிய நோய்கள் வராது, பெரும் பெரும் ஆபத்துக்கள் அவங்க ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால மதீனாவுடைய பேரிச்சம்பழம் அந்த அஜ்வாக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. அதனால மேலான பெரிய சொல்றேன், அந்த அஜ்வாவுடைய பேரிச்சம்பழத்தை மாசத்துல 21 பேரிச்சம்பழம், ஒரு நாளைக்கு 7 பேரிச்சம்பழம். பொதுவா பேரிச்சம்பழம் யாராவது கொடுத்தாங்கன்னா எடுத்தா 1 எடுக்கணும், இல்லைன்னா 3 எடுக்கணும், இல்லைன்னா 5 எடுக்கணும். ஒற்றை கூட எடுக்கணும், 2 4 எடுக்கக்கூடாது. நபியோட சுண்ணா தான். யாரும் பேரிச்சம்பழம் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா 1 எடுக்கணும், இல்ல 3 எடுக்கணும், 5 எடுக்கணும், 7 எடுக்கணும், 9. ஆனா அந்த அஜ்வாவுடைய பேரிச்சம்பழத்துக்கு எவ்வளவு சிறப்புன்னு சொன்னா, மக்களுக்கு இன்னைக்கு அதோடைய மதிப்பு தெரியல. கடையில போய் கேட்கிறாங்க, கடைக்காரங்க அஜ்வா இதாங்க ரேட்டை சொல்லி பயந்துடுறாங்க, எப்படி வாங்குறது? அந்த பேரிச்சம்பழத்துக்கு பெரிய மரியாதை இருக்கு, கண்ணியம் இருக்கு. அது சாப்பிடுறதுனால உடம்புக்கு அவ்வளவு பெரிய தீர்வு இருக்கு, ஷிஃபா இருக்கு. சஹாபாக்கள் நபியும் இந்த பேரிச்சம்பழத்தை அதிகமா சாப்பிட்டு பழக்கக்கூடியவங்க தான். நபியுடைய 2 உணவு தான். ஐஷா நான் சொல்றாங்க, எங்க வீட்டுல 3 மாசம் 2 மாசம் ஆயிடும், 3 பிள்ளைகளை பார்த்துருவோம். ஆனா சாப்பிடறதுக்கு எண்ணெய் இல்ல, ரொட்டி செய்யறதுக்கு சாமான் இல்ல. என்ன சாப்பாடு? அஸ்வதை. என்ன சொன்னாங்க? அதாவது 2 விஷயம், தமிழ் அல்வா, ஒரு பேரிச்சம்பழம், 2வது தண்ணின்னு சொன்னாங்க. அப்ப மதீனாவுடைய நபியுடைய காலத்துல சிறந்த உணவு பேரிச்சம்பழம். மதீனாவுக்கு நம்ம போறோம், நபியுடைய முபாரக்கான அந்த ரோதா ஷரீஃபை கடக்கிறோம். நபியை பார்க்கும் போது நம்முடைய முழு பாவத்துக்கு மன்னிப்பு தெரிவிட்டு நபிட்ட சலாம் சொல்றது, நபிட்ட முகமத்தான முறையில நாம் இருந்து சுத்தத்தை பேணிக்கொண்டு சில நேரங்கள் நல்லா பாதுகாக்கணும். மதீனால நபியோட ரோதா ஷரீஃப் முன்னால போய் கேமரா எடுத்துக்கிறான். நபிக்கு எது பிடிக்காதோ அது அங்க எடுக்கப்படுது, நல்லா பாதுகாக்கணும் பாருங்க. அதனால நபி எதை வெறுப்பாங்களோ அந்த செயல்கள் அதை செய்யக்கூடாது. நம்ம போறோம், நபியை பார்த்து அந்த சலாம்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி எல்லாம் அமல் செய்யணும் சொல்லி அந்த அமல்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. முழுமையான முறையில் நம்முடைய உம்ராக்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கான்.
வெறும் பணம் செலவழிக்கிறது இல்லை, ஒரு டூர் மாதிரி இந்த சஃபர் வைக்காதீங்க. இது இபாதத்துடைய சஃபர். இந்த சஃபரை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை வாங்க முடியும், அல்லாஹ்வுடைய பிரியத்தை வாங்கலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த சஃபர் தான். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தெளிவான விஷயங்களை எப்படி எல்லாம் சஃபர்ல இருக்கணும், பிறகு என்னென்ன அமல் செய்கிற முறைகளை அதுக்கு பேசுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் முழுமையாக கடைசியில் இருந்து பிரோஜனம் பெற்றுக் கொள்வது அல்லா தஆலா நம் அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد إذا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الحجاج والعمار وعبد الله. சதக்க ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாய் எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற நாமத்தை போற்றியவனாய் முறை நான் ஆரம்பம் செய்கிற தகைக்கும் சிறப்புக்குரிய ஆளும் பெருமக்களே, சகைக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளும் ஹஸரத் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் கிடைக்க அல்லாஹ் கூறுவானார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. எனக்கு முன்னால் பேசியிருக்கிறார். அல்லாஹ் உங்களை அழைத்தான், நீங்களாம் போல அல்லாஹ் உங்களை கூப்பிட்டுருக்கார். உங்கள் அழைப்பை, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் புறப்பட தயாராக இருக்குது. இந்த அழைப்பு இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா ஆசைப்படுறோம், எல்லாம் ஆசைப்படுறாங்க. ஆனா தனக்கு இப்ப யாருக்கு யாருக்கெல்லாம் அந்த ரிசல்ட் கொடுக்கணுமோ, யார் யார் பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும்,
யார் யாருக்கெல்லாம் அன்பை தரணுமோ, யார் யாருக்கெல்லாம் அந்த ரகத்தை கொடுத்து பரிசுத்தமாக்கணும் நாடுனோ அவர்களை மட்டும் தான் அனுப்புறாங்க. இப்ப அதுல உங்க பேர் வந்துருச்சு, உலகம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆசை இருக்கு, ஓட முடியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆசை மட்டும் வைங்க, நிச்சயம் 10 ரூபா ஒதுக்கு முடியும், நல்லா அழைச்சிட்டு போறேன்னு சொல்றான். அது வேற ஒண்ணுமே செய்யணும் கிடையாது. நாமளும் முயற்சி பண்ணணும். ஒரு சின்ன ஒட்டியில வச்சு நான் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு ஒரு 10 ரூபா கொடுங்க, உங்களால் முடிஞ்சது கொடுங்க, நீங்க கண்டிப்பா முடிச்சிருவீங்க. ஏன்னா எனக்கு தயாராயிட்டாங்க அவங்க, அப்ப நான் கூப்பிடுறாங்க, நான் நல்லா கூப்பிடுறேன். இந்த பிரயாணம் நல்லா நாடினவர்களுக்கு மட்டும் தரான். இப்ப உங்களை நாடி இருக்கிறான், என் இல்லத்துல வந்து நீங்க எல்லாம் நிக்கணும், என்கிட்ட வந்து நீங்க எல்லாம் கூப்பிடணு, நான் அதை ரசிக்கணும், உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கணும், உங்க உடல் செய்த பாவத்தை மன்னிக்கணும், உறுப்புகள் செய்த பாவத்தை மன்னிக்கணும், கண் செய்த பாவத்தை மன்னிக்கணும், எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கணும் என்றுதான் சொல்றாங்க. அதனாலதான் இந்த பிரயாணம் புறப்படுவது போல நீங்க போய் காபால போய் நின்ற உடனே முதல் பார்த்தவுடன் காபாவை பார்த்தவுடன் எந்த கேட்கறது நல்லா தந்துடுறாங்க. நாம கேட்கறது நம்ம முடிவு பண்ண முடியாது, என்ன கேட்கறது நம்ம தான் முடிவு பண்ணணும். என்ன கேட்கணும், ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன துவா தான் பாருங்க. எல்லாம் நமக்கு ஞாபகம் மனதை உள்ள துவா தான். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அதாபன். இந்த துவாவுக்கு நிகரா வேறு எதுவுமே இல்லை. ரப்பே, இந்த உலகத்துல எதெல்லாம் நன்மையும் அதை எனக்கு தான். ரப்பே, மறுஉலகத்தில் எதுவெல்லாம் எனக்கு நன்மை அதை தான். நரக வேதனையில் இருந்து காப்பாற்று. இதோட மிகப்பெரிய பாருங்க, இது கேளுங்க, இதையாவது கேளுங்க. ஏன்னா முதல் பார்வைக்கு அவருக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. நம்ம பாவம் செய்தவர்கள் தான், ஆனா பாவத்தை பத்தி பாவம் செஞ்சுட்டு பெருமையா உட்காந்துருக்கிறோம். ஆனா பாவம் செய்து பிடிவாத இருக்க அவங்க நல்லா சொல்றது இல்லை, அவங்களும் பிடிவாத இருக்கிறாங்க அப்படி சொல்றது. ஆனா அதே இடத்துல நன்மை செய்யணும், நன்மை செஞ்சு ஒரு ஆர்வம் வரணும், அல்லாவை பத்தி புரிஞ்சாதான் முடியும், நல்லா புரிஞ்சாதான் முடியும். ஒரு சஹாபி வந்தாரு, சல்லல்லாஹு அலைஹி போயிட்டு இருக்காரு. அதுல எங்க போறீங்க, நாங்க போருக்கு போறோம். நானும் வரட்டுமா, வாங்க வாங்க கூப்பிட்டா வந்தாரு, போரிட்டாரு, போர்ல வெற்றி கிடைச்சிச்சு. அவர் பாட்டு திரும்பிட்டாரு, உடனே திரும்பிட்டாரு. ஏன்னா அவர் மேல 7 சாதி உழைச்சுதான் சாப்பிடணும், தன் குடும்பத்துக்கு உழைக்கணும்னு போட்டு போயிட்டாரு. போர்ல வந்தாரு, எதையும் எதிர்பார்க்கல, போர் வெற்றி உழைக்க போயிட்டாரு. சல்லல்லாஹு அந்த கனிமத்து பொருள் பங்கு வைக்கிறார். பங்கு வச்சுட்டு அவர் எங்க பாங்கினாங்க, அவர் போயிட்டார். அப்பவே இதை எடுத்துட்டு போய் அவர் வீட்டை கொடுத்துருக்கா. கனிமத்து பொருளை எடுத்துட்டு போய் அவர் வீட்டை கொடுத்தாங்க. ரசூல் கொடுத்தாங்கன்னா அந்த அம்மா வாங்கி வச்சுச்சு. இவர் வேலை முடிச்சு சம்பாதிச்சு வீட்டு போறாரு. ஏது எதுன்னு கேட்டார். அவங்க ரசூல் கொடுத்தாங்க. ரசூல் கொடுத்தாங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ண, நேரம் எடுத்துட்டு வந்தாங்க, பொருள் எடுத்துட்டார். யார் சொல்லா, இதுக்காக நான் போர் பண்ணேன், இதுக்காக நான் போர் பண்ணேன், இதுக்கு நான் வரல, அல்லாவுடைய அன்பு வேணும்னு நான் வேற எந்த நோக்கத்துக்கு நான் வரல, தயவுசெய்து அதை வாங்கிக்கிறார். எல்லாம் சொன்னாங்க, நான் கொடுக்கல, அல்லா கொடுத்தோம், நீ வாங்கி கேட்டார். அடுத்தவர் சொல்றாரு பாருங்க, யார் சொல்ல, அடுத்த போருக்கு எனக்கு வாய்ப்பு தந்தீங்கன்னா நீங்க நான் பார்த்துக்கீங்க, இங்க ஒரு அம்பு இங்க ஒரு அம்பு மட்டும் நான் இறந்து போவேன், எதிரிகளால் அம்புப்பட்டு நான் இறந்து போவேன் அப்படின்னு நீ பாப்பைக்கு அப்படின்ட்டார். அதே கோலத்துல நான் ரப்புக்கு முன்னால போய் நிக்கணும், ரப்பு என்கிட்ட கேட்கணும், ரப்பே நல்லா கேட்கணும், அடியார ஏன் இப்படி வந்தேன், உனக்காக நீ உயர் தந்தை நான் சொல்லணும், என்னை பார்த்து நீ சிரிக்கணும், அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படி தாங்கன்னு கேட்டாரு. அப்படி கொடுத்தாங்க, அப்படிதான் எவ்வளவு பண்ணாரு. இப்ப அந்த சந்தோஷத்தோட முடிவு அவங்களுக்கு தெரிஞ்சு, இப்ப அந்த சந்தோஷத்தை பெறுறதுக்கு தான் நீங்க போறீங்க. இப்போ அந்த சந்தோஷம் நமக்கு வரணும். என்ன ரப்பே பாரு போறது என்ன பண்ணாங்க, உங்களுக்கு பிரச்சனை, அவங்க பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க உங்க ட்ரெஸ்லயே வரலாம். ஆட்களுக்கே கீழே ஒன்று மேல ஒன்று, எதையும் விட்டுறக்கூடாது, உள்ளாட எதுவும் இருக்கக்கூடாது. இன்று 1000 கட்டிட்டா முடிஞ்சு, கீழே ஒரு வச்சு மேல ஒரு வச்சு, தலையில போடக்கூடாது, பெண்கள் முகத்தை போடக்கூடாது, அதான் வேற ஒண்ணு இல்லை, பெண்கள் போடுறாங்கதான். இப்ப இதை மூடிட்டு ரப்பை இதோ வந்துட்டே நல்லா சந்தோஷப்படலாம். என்னோட அழகியா நீ தோ வந்துட்டு சொல்றானே, அம்மா கூடுது தோ வந்துட்டு சொல்றாங்கள. இந்த லப்பைக்கு சொன்னா சைத்தான் முடியாது, லப்பைக்கு சொன்னா சைத்தான் முடியாது, அல்லா கட்ட முடியும், அந்த வார்த்தை அல்ல முடியும். அதனால எப்ப யாரும் கட்டி நீயத்து வச்சுட்டோமோ
குறைஞ்சது ஒரு 3 தடவை சொல்லணும். அது மட்டும் இல்ல, காபாவை எப்போ போய் பார்க்க போறீங்களோ அது வரை நினைவு ஒருபதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். லப்பைக்கு லப்பைக்கு சொல்லிட்டே இருக்கணும். நீங்க 35,000 அடிக்கு மேல போறீங்க, 45,000 அடிக்கு மேல போறீங்க, அங்கிருந்து சொல்ல போறீங்க. அதையும் நான் கொண்டு வந்துடுவேன். காத்துல நிக்குது எல்லாம் நம்ம சொல்ற லப்பைக்கெல்லாம் காத்துல நிக்குது, அதை கொண்டு வந்துடுவேன். ஒவ்வொரு அந்த காத்துல வைப்பேன். பூமியில போறீங்களா சொல்லுங்க, உங்க சத்தம் எது வரைக்கும் போச்சோ அது வரைக்கும் இருக்கிற மண்ணு கல்லு கட்டணம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும். அதையும் நான் கொண்டு வைப்பேன். அப்ப அது சொல்ல 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 அல்லாஹ் நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கோம். ரஹமத்து நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்குது. எந்த பாதைக்கு தான் அல்லாஹ் கூட்டான். நீங்க வாங்க உடனே நான் சந்தோஷத்தோடு பார்க்கணும். என் இடத்துல வந்து நில்லுங்க, என் வீட்டுல வந்து நில்லுங்க, நான் உங்களை பார்க்கணும். அதுதான் கொண்டுருக்கான். இது கூடப்பட்டவர்கள் நாம என்ன பண்ணோம், அதுக்காக தயாராகணும். தயாராகும் போது முதல்ல உறவினர்கள் முடிச்சுட்டு போவாங்க. தயவு செய்து போகணும். உறவு முடிச்சுட்டு போனா போக வேண்டாம். ஆனா கூட முடிச்சு நம்ம எல்லாம் ஒரு முடிச்ச அர்த்தம். நான் ஏன் முதல் ஒரு முடிச்ச அர்த்தம் என்ன, ஒரு சின்ன சொத்தா இருக்கும், ஒரு 2 தாராளம் இருக்கும், ஒரு 10,000 5,000 பிரச்சனையா இருக்கும். சொத்து படிக்கும் போது ஏதாவது பிரச்சனை வந்துருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை நமக்குள்ளதான் இருக்கு தவிர வரும் தான், வராம இருக்காது. அப்படி வந்துட்டால் சண்டையா இருக்கட்டும், அடுத்த வேலை பார்த்தா அசலாம நின்று போயிடு. நீ உறவு வச்சுக்கிட்டே இருக்கணும். நீ பார்க்காம நான் 30 வருஷம் பேசுறேன், 50 வருஷம் பேசுறேன், எல்லாம் இறந்தா நலம்னா 3 நாளைக்கு பேச கூடாது. 3 நாளைக்கு 3 வருஷம் பேசல, 10 வருஷம் பேசல இருக்கிறீங்களே, இது நல்லா இருக்குமா? ஒன்னும் பேசுவானா? உங்க வீட்டுல பிரியாணி அவங்களுக்கு கொடுத்து அவங்க பிரியாணி உங்களுக்கு எதுவும் உணவு இல்ல. அடுத்த வேலை பாத்தீங்களா அஸ்ஸலாமு முடிஞ்சு போச்சு. பதில் சொன்னா சரியா சாவுது. அவர் பதில் சொல்லுங்க, நரகத்துல சுடு சாம்பலோட அவர் போறாரு. அப்ப நரகம் வாங்கி அவர் ஆயுது. அதமான அந்த உறவுக்கு உறவு வைக்கணும். உறவுக்கு உறவு வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது என்ன திட்டம், நான் போறமா, நான் செஞ்சது நீ படிச்சிடு, நீ செஞ்ச நான் படிச்சிடுறேன், எனக்காக துவா செய், என் அமலை ஏற்றுக்கொண்டு துவா செய், நான் உனக்கு துவா செய்யறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷங்களா நீங்க 1 லட்சம் தோணிக்கு போய் உங்க வாழ்க்கையில் வருவோம், வாழ்க்கையில் வருவோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். மரணம் கூட செழிப்பா கபூர்ல வேதம் இல்லாம இந்த 1 லட்சம் ரூபாய அல்லாஹ் பாரு செலவழிக்கிற போது அல்லாஹ் எவ்வளவு கேட்டுக்கிறான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஆஜிகளுடைய பாவத்தை முடிச்சிடு, ஆஜிகள் நீங்க உங்களுடைய பாவத்தை சொல்ல சொல்றேன், உங்களுடைய பாவத்தை முடிச்சிடு. இவங்க யாருக்கெல்லாம் பாவம் பண்ணிக்கிறாரோ, இவங்க யாருக்கெல்லாம் பாவம் பண்ணிக்கிறாரோ அவங்களுடைய பாவத்தை முடிச்சிடு. இவ்வளவு பாவத்துக்கு இருக்குது. உம்ராத்தின் அஜிகளுடைய எவ்வளவு போது உங்களுடைய பாவத்தையும் பல படிக்கிறான். உங்களுக்கு நீங்க யாருக்கெல்லாம் கேட்கிறீங்களோ அவங்களுடைய பாவத்தை பல படிக்கிறான். முதல்ல நம்ம எதிரிக்கு முந்தி நம்ம மன்னிச்சிடுவோம். எதிரி மன்னிச்சிருங்க, அல்ல நம்மள மன்னிச்சிடுவான். எதிரி மன்னிக்கல நம்ம நல்லா மன்னிக்கப்பட்டா. நான் எப்படி இருக்கேன்னா, நான் எப்படி நீ விரும்புற, நான் இருக்கிறோம் நீ இருக்கணும். அதாவது நான் நல்லவன் நடக்கணுமா, நீ நல்லவன் நடந்துக்க. ஒரு சொந்தக்காரன் பயமாக விட்டுடு, போயிட்டு போகுது. நீ விட்டுட்டா சண்டையா நாடு. அப்படி விட்டுட்டேன் என்கிட்ட வந்தியா, நான் வந்து ரொம்ப பிடிவா இருப்பேன். எனக்கு அடா பிடிக்காது, உறவு முடிச்சுட்டா பிடிக்காது. ஏன்னா நம்ம படைச்ச உடனே இந்த உறவு எந்திரிச்சிருச்சு. நம்மளை படைச்சுட்டா இல்ல, படைச்ச உடனே உறவு எந்திரிச்சிட்டு முந்தி ரப்பே உறவுக்கு உறவு கொண்டவங்க நீ சேர்ந்து வாங்க, உறவை பிரிச்சு வந்தாங்களா நீ பிரிச்சு வாங்கன்னு சொல்லி நல்லா ஒத்துக்கிட்டான். அப்ப அல்லா நம்ம சேர்ந்துருக்கானா, நம்ம உறவுக்கு சேர்ந்துருக்கோம். அல்லா நம்ம பிரிஞ்சிருக்கானா, எட்ட போயிருக்கோம். இப்ப அல்லாவுடைய உதவி ஏன் நமக்கு வரல? நான் சண்டை வரதான் நான் சொல்றேன், வரதான் ஆனவர்கள் பிள்ளைங்க சண்டை போட்டாங்க, உதவுவது போதாம நம்மளையும் சண்டை போட்டாங்க, நம்ம உடம்பு இருக்குமா? ஆனா அது விட்டுருக்கேன், விட்டுட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்லா படிப்பான். விட்டுட்டா நம்ம கண்ணியமானவர்கள், விடாம அங்கேயும் இருக்கோம் நம்ம சட்டமானவர்கள். போயிட்டு போறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ஒரு மாதத்துல. ஆனால் அபகரிக்கப்பட்டவர்கள் எங்கே போயிட்டாங்க? அபகரிக்கப்பட்டவர்கள் எங்கே போயிட்டாங்க? இப்போ ஒன்று பார்த்தேன், ஒரு பெரிய மனிதர் ஒரு வீட்டு தலைவர் இறந்து போயிட்டார், அண்ணங்காரி இறந்து போயிட்டார், அண்ணங்காரி இறந்து போயிட்டார். அப்ப அக்கா ஒரு தகவல் சொல்லுது, கபூர்தாருக்கு நான் தான் வருது, கபூர்தாருக்கு நான் தான் வருது, நான் உங்களை வரக்கூடாதுட்டா, உங்களை வரக்கூடாது, இல்லை நான் வந்தா தீருவேன். அந்த பிள்ளை வந்துச்சு,
கவலை எல்லாம் அடக்கி பிடிச்சாங்க. அடக்கிட்டு பாத்தி வந்து ஜெயிச்சாங்க. அந்த அம்மா ரொம்ப தோயான்னா வந்துட்டார். தோயாண்ணே உங்ககிட்ட வந்துட்டார். 32 வருஷமா எனக்கு சேரோட சொத்து அவர் கொடுக்கல, நீனே கணக்கு எடுக்கும். அந்த பிள்ளை அங்க எது சொல்லுங்க, 32 வருஷமா எனக்கு சேரோட கொடுக்கல, நீனே கணக்கு வாங்கிக்க அப்படிங்குது. இப்பதான் உலகமே தெரிஞ்சுது. இப்ப நம்ம அந்த மாதிரி நிலைக்கு ஆடாடக்கூடாது. அதனால உறவு வைக்க என்ன பண்ணிட்டு போறோம், ஒரு விட்டுட்டா என்ன பண்ணிட்டு போறோம், தலையெல்லாம் சொல்லுவான் எனக்கா நீ விட்டு கூட நான் தலையிடலாம்ல, இது கூட நான் விட்டுலன்னா அது உறவுக்கு கொண்டுங்க போய்ங்க. உறவு கொண்டு போனா நல்லா உங்களை வாங்க கொண்டு போனான். இல்ல லாபெல்லாம் போய்க்கிட்டு வராதுன்னு சொல்றாங்க. அதனால பெத்தவங்க இருக்கிறாங்க, உசுரோட இருக்கிறாங்களா, நெய்ய காலம் குடிக்க எனக்கு சொந்தத்துக்கு போனா வாங்கி கொடுன்னு கேளுங்க, அவங்கதான் வாங்கி தர முடியும். இப்ப அம்மாண்டா யாரும் இல்லையே, அம்மாண்டா யாருலே தெரியலையே. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தவங்க தான், பெத்தவங்க இல்ல. 6 வயசுல இருந்து 54 55 வயசு வரைக்கும் அம்மா வளர்த்தாங்க. அது அபூதாலிபுடைய மனைவி பாத்திமா பின்த் அஸத். அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போன கேள்விப்பட்டுட்டு சல்லாங்க ஓடு வராங்க, அதுக்கு வராங்க. அம்மா யாருன்னா அல்லா, யாருன்னா எங்க அம்மாவுக்கு திருப்பி செய், யாருன்னா எங்க அம்மாவுக்கு திருப்பி செய், யாருன்னா எங்க அம்மாவுக்கு திருப்பி செய். அதுமே பாருங்க, அம்மா நான் எனக்கு புது ஆடை போட்டேன், நீ பழைய ஆடை போட்ட. எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்த, நீ பழைய சாப்பாடு சாப்பிட்ட. ஓப்பிள்ளையோட ஏற்படி என்னைய நல்லா கவனிச்சுக்கிட்ட. அப்படியே எங்க அம்மாவுக்கு கண்ணீர் இருந்தது. வளர்த்த அம்மா தமிழ் தோண்டியாவது ஒரு அளவு தோண்டியாச்சு. இன்னும் புள்ள தான் தோன்ற பாக்கி இருக்கு. நான் எந்திரிக்க வேலை வாங்க சொல்லி அந்த புள்ளி தான் தோன்ற அவகாசம் தான் தோண்டி பண்ணலாம் வெளியில போட்டு அதை படுத்துட்டான். அதனால கம்பளை படுத்துட்டாங்க. அப்படியே எங்க அம்மாவோட ஒரு சிலாவை எங்க அம்மாவோட பாவத்தை பண்ணி சொல்லி இதை அப்படி வளர்த்தாங்க. அங்க உட்காந்து அழுவாருன்னு அழுகுறாங்க. அப்ப சல்லாத்தோட வாங்கி இதெல்லாம் கொடுங்க வாங்கி வச்சு மண்ணு போட்டு வந்தாங்க. இந்த பெத்த அம்மாவுக்கே சும்மா நிக்குது. அம்மாண்டா யாருன்னு தெரியல. இப்போ அம்மாண்டா யாருன்னே தெரியாத காலத்துல இருக்கும். அந்த அம்மா சொன்னாதான் சொந்தம், இல்லாட்டி இல்ல. நிஜம் தான். அந்த அம்மா கையெழுத்து போடணும், என் பிள்ளைக்கு சொந்தத்தை கொடு, இல்லைன்னா இல்லை. இப்ப இந்த மாதிரி வாழ்க்கை என்ன வாழ்க்கை இருக்கு? இப்ப எனக்கு என் பிள்ளை எதுவும் தரல, நான் அப்படிலாம் வளர்த்தேன், இப்படிலாம் வளர்த்தேன், அவனை அப்படி படிக்க வச்சேன், அதை வாங்கி கொடுத்தேன், இதை வாங்கி கொடுத்தேன், அவன் இப்படிலாம் சொன்ன. நீ சொல்லாத, அவன் பிள்ளைக்கு அவன் பிள்ளை அதை கேட்கும். நீ சொல்லி என்ன கொடுக்கணும், அவன் பிள்ளை அதை கேட்டுக்கோ. இவன் கடமை முடிஞ்சு போச்சு. அவன் கடமை அவன் பிள்ளை கேட்டுக்கோ. நீ ஒன்று செய்ய கேட்க வேணாம். அந்த உறவு இருந்த மாதிரி உறவு இல்லாம போச்சு. பாசங்கன்னா உறவு இல்லாம போச்சு. எந்த உறவுட தெரியாம நம்ம நிலையில இருக்கோம். ஆனா நல்லா சொல்லுங்க, இதெல்லாம் தோப்பு வராது. எங்க அண்ணன் என் பிள்ளைகிட்ட நான் சொல்லணும், தோப்பு வராது அண்ணன், எனக்கு அவருக்கு பேச்சு இல்லை. ஆனா நீ அவருக்கு பெரியப்பா, எனக்குள்ள மரியாதை நீ அவருக்கு தரணும். அவர் ஊருக்கு போயிட்டு வா, அவர் பிள்ளையோட பழகு. நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்துடணும். நான் ஊருக்கு தானுங்க, ஏன் சொல்லக்கூடாது? நீ பார்த்து வந்தியா, நான் போய் பார்க்கல, நீ பார்த்து வந்தியா, உங்க அம்மா வந்துடுவா, உட்காந்து பார்த்துடுவா. அப்படியே அந்த பிள்ளைய நாம தான் அனுப்பி விடணும். நீ சொல்லிருக்குமா, நீ போனா நடக்கிறது வேற இருக்கிறான், நீ போனா ஒரு சோறு இருக்கிறாங்க. இந்த வேலை நம்ம யாருக்கே வந்துவிடாது. நல்லா தெரிஞ்சுங்க. என்னுடைய மனைவி என்கிட்ட கேட்கணும், ஏங்க உங்க அம்மா போய் பார்த்து வந்தீங்களா, உட்கார்ந்து பார்த்து வந்தீங்களா, அவன் எதுவும் கஷ்டம் கேள்விப்பட்டேன், அதுக்கு கொடுத்து வந்தீங்களா அப்படின்னு சொன்னா கொடுத்துட்டு போய் டிக்கெட் வாங்கி வச்சுட்டாங்க. ஏன் உங்க போய் பார்த்தீங்க, அந்த அம்மா எப்படி நம்மளை கேட்டுச்சு, ஏன் உட்காந்து போய் பார்த்தீங்க, ஏன் உமா கார் கொடுத்தீங்க அப்படின்னு நான் மட்டும் சாப்பிட்டா போதும், என் கணவனுடைய பொருள் நான் சாப்பிட்டா போதும் அப்படின்னு அந்த பெண்ணு நினைச்சானா நல்ல கருத்துக்கு நரகத்துக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த கபரோட சத்தியமா போறேன், கபூர்ல இருக்க போறோம், அம்மாவோட வயசுல ஒரு நாள் இருந்துட்டோம். இப்ப இந்த உலகத்துல எப்படி நான் சொல்ல முடியாது, கபூர்ல இருக்கவங்க எவ்வளவு காலம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனமலைக்கெல்லாம் பிறகு 10,000 வருஷம் மேல ஆச்சு. நம்ம அத்தா அம்மா போய் 10,000 எல்லாம் இங்கதான் உட்காந்துருக்காங்க. அவங்க அனுபவிச்சதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாம அந்த நிலைக்கு போயிடக்கூடாது. அதுக்கு பிறகு கம்புடைய வாழ்க்கை இருக்கு, அதுக்கு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கு, அது கூட சொந்தம் இருக்கு. இவ்வளவு காலங்கள் நம்ம கடந்து போடுது. இந்த அல்ப பொருளுக்காக வேண்டி இப்ப அல்லாவுடைய நாமத்தை நம்ம தூரமா போறோம்னா என்ன அர்த்தம்? ஒரு யோசனை இது பாருங்க. எதனால கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், என்ன ஆயிடும் போது 10 ரூபாய் கொடுத்தீங்களா 10,000 ரூபாய் தரத்து அளவுறாங்க. அப்படியே வாங்கிக்கிறான். அதை ஏன்னா எந்த காலத்துக்கும் உறவு முடிஞ்சிட கூடாது.
உறவு முடிச்சுட்டு வந்தா மானான்றான்டா லாயத்துக்கு ஜன்னத்தை மாற்றி குர்பான் கொண்டாங்க சொந்த மதை முடிஞ்சவங்க போகப்பட்டாங்க அதெல்லாம் அவளுக்கு பொழுது ஒரே இதுதான் அதெல்லாம் உதவிதான் அரப்பா தான் முக்கியமான அரப்பால தங்கில அப்படி இல்லை அந்த அரப்பால சூரிய மறைப்பு சூரிய மலை வரமா போயிடும் டைம் முடிஞ்சு 1,20,000 சகாபங்கள் தான் தலை சொன்னாங்க நான் துவா வைப்பேன் உறவை முடித்தவங்க யாராவது இருந்தால் தரிசனம் தெரிஞ்சுக்கணும் என் துவா ஏற்றுக்கணும் அதுங்க உறவை முடித்தவர்கள் இருந்தால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது நம்ம எல்லாம் உறவு முடிச்சா இருக்கோம் நம்ம ஏன் நம்ம கேட்டாலாம் தெரியல இப்படி சொன்ன உடனே ஒரு சாமி உந்தரிச்சு கொண்டார் போயிட்டு வந்தார் இது மாப்பன எனக்கு எங்க அம்மாக்கு பிரச்சனை அந்த அம்மா தப்பு பண்ணிச்சு நான் எங்க சண்டைக்கு வந்துச்சு அதனால புரிஞ்சுருந்தோம் இப்ப இப்படி சொன்னீங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அதனால எங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டாங்க அந்த அம்மா நீ மன்னிச்சிருச்சு நான் அவங்களை மன்னிச்சுட்டேன் மன்னிச்சு கேட்டு வந்தேன் அப்ப நீ உட்கார்ப்பா உன்னை வந்து எல்லாரும் கிடைக்கும் மன்னிச்சுடுறா இப்ப இந்த அளவுக்கெல்லாம் நம்மளை வச்சிருக்கிற போது நாம எப்படிங்க இருக்கணும் அந்த அவங்க இந்த உலகம் நிலத்தம் நினைச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு இப்ப நான் சட்டப்பட்டு இருக்கவங்க இப்ப நான் சட்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை ஏறி வந்துட்டேன் கீழே இறங்கணும் என்ன கேரண்டி இந்த சட்டையை நான் போட்டு வந்திருக்கேன் இதை காய்ச்சி போட்டு யார் கேரண்டி நான் கேரண்டியா இல்லைங்க முடிச்சுட்டு போற வாழ்க்கைங்க இது அதனால இந்த பிரயாணம் முக்கியமான பிரயாணம் இதை வச்சா சேர்ந்துங்க சேர்ந்துட்டு புறப்பட ரெடி ஆயிடுங்க புறப்பட ரெடி ஆகிறதுக்கு முன்னால சொல்லுவார் அது சொல்றதுக்கு முன்னால முதல் நாள் உங்களுக்கு நகைகள் குடிகள் இருக்க விடல எடுத்துருங்க போறதுக்கு முன்னால் நல்லா குடிங்க சோப்பு போட்டு குடிங்க ஏன்னா அப்புறம் யாரும் கிட்ட சோப்பு போட முடியாது ஆடை போடக்கூடாது யாராக்கு முன்னால கண்ணுக்குள்ள கடிக்கலாம் சரி இப்ப நல்லா குடிங்க 2 ரக்காய் தொழுவுங்க யாராவது வாட்டி 2 ரக்காய் தொழுங்க சரி வீட்டோட புறப்படுங்க வீட்டோட புறப்படும் போது வாசல் நின்று குடிக்காது என்ன ஆட்டியாரா சூடா போகுது சூரத்தில் ஆயுதல் குறிச்சு போகுது உங்க வீட்டுக்கெல்லாம் பாதுகாப்பு 40,000 மலைக்கு பாதுகாப்பு நம்ம வீட்டுக்கு அதை ஓடு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் ஏன்னா போற இடங்கள் நிறைய இருக்கும் அதுல இடத்துல இல்லாம காப்பாற்றாது இப்ப இதுக்கு பிறகு நீங்க கூட்டு போறீங்க யாரும் மெட்ராஸ் போய் கட்டுக்கணும் மட்டும் இல்ல இது மட்டும் இல்ல இங்க எல்லாரும் சொல்லிடுங்க முடிஞ்சாலும் இந்த காலத்துலனா ஒரு 10 ரூபாய் ஜோப்படி இருக்கும் செலவழிக்க மாட்டாங்க ஏன்னா இதை ஆட்சி கொடுக்க மாட்டோம் அப்ப அந்த மாதிரி எண்ணம்லாம் இருந்துச்சுங்க இப்ப என்னன்னா நம்ம வாங்குறத கொடுக்குற எல்லாம் நானே வாங்கி நானே கொடுக்கணும் சரி சரி இப்ப இந்த மாதிரி நிலையில புறப்பட்டீங்க மெட்ராஸ் போனோடனே அவர் உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாரு அங்க வந்து பயன் பண்ணுவாரு பயன் பண்ண பிறகு யாரும் அங்கே கட்டிக்க ஆனா நீயத்து இல்லை யாரும் அங்கே கட்டிக்க நீயத்து வேண்டாம் பிளைட்டு போய் இறப்பதற்கு ஜித்தா போய் அடைவதற்கு ஒரு 20 நிமிஷம் பண்ணாங்க அங்கிருந்து அடைப்பு வரும் நம்ம எல்லை வந்துட்டோம் யாராம் பண்றவங்க கட்டிக்கங்க யாராம் பண்றவங்க கட்டிக்கங்க இப்ப அவர் நீயத்து சொல்லுவார் அல்லா உண்மை இன்னி நமைத்து உம்ரா அப்பே உம்ராவை நான் நீயத்து வச்சிருக்கிறேன் பயசிலுகா நீ அதை எனக்கு தேசாக்கி கொடு அந்த கப்பலுகா நின்னி என்னிடத்தில் அதை ஏற்றுக்கொள்வாயா சரிவா என் உம்ராவை நான் நியத்து வைத்திருக்கிறேன் எனக்கு அதை தேசாக்கி கொடு அது என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நியத்து பண்ணிடலாம் நியத்து பண்ணி வச்சுட்டால் அதுக்கு பிறகு வலா ரபச வலா முசுக்க வலா இதுதான் மனைவிதான் இவங்க இவ்வளவு பேசிட்டு ஆசை வார்த்தை மட்டும் கேட்கலாம் மனைவிட்ட எல்லா விஷயத்தையும் தெரியுங்க ஆசை வார்த்தை மட்டும் பேசலாம் வலா புசுக்க கெட்ட வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் அது பழக்கம் ஆயிடுச்சு சில பேருக்கு அது வந்துடும் பேசிடாதீங்க வலா சிந்தால சண்டை வரும் அதுக்கு சண்டை வரும் இது வேண்டாம் ரொம்ப ஜாக்கிரதையா எப்பவும் படக்கூடாது இந்த வாழ்க்கையை பொது செய்யக்கூடாது ஆனா இப்ப ஏன்னா பண்றது ரொம்ப அதான் இப்ப நீங்க போனா ஒரு ஏற்பறீங்க 6 மணி நேரம் போய் சித்தா போகும்போது ஒரு 4 மணி நேரம் பதிலாக மக்கா போட போறாரு அப்புறம் 2 மணி நேரம் போய் 5 நிமிஷம் சுட்டு போறாரு முடிஞ்ச போகுது இதெல்லாம் இப்ப இந்த காலம் ரொம்ப சித்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன் இதெல்லாம் தேவையில்லாம வரும் இது சைத்தான் பிடித்தப்படாது வந்துடும் அதெல்லாம் இல்லாம இப்ப அங்க கொண்டு போய் நேரம் சித்தா ஏற்பட்டு இறங்கின பிறகு இங்க சிம்மனா கொடுப்பாங்க வாங்கிடாதீங்க சின்ன வளர்த்தியாது நீங்க உங்களால முடிச்சு கூட அவர் சும்மா வாங்கி தருவாரு நீங்க அதை வளர்க்க வேணாம் அது உடனே போன உள்ள மட்டும் போய் உள்ள என்ன பண்ணுவாங்க எது போனீங்க பிறகு போனீங்க உமரா போனா எதுவும் வேணாம் அவங்க உமரா செஞ்சு முடிச்சுட்டா போகணும் இருக்கலாம்
போயிட்டீங்களா கேட்டுருப்பாங்க. இப்ப நேற்று கூட ஒரு அறிவிப்பு வந்து ஹரம் ஷரீஃப்ல, ஹரம் ஷரீஃப்ல நீங்க தவாப் செய்யும் போது எந்த ஒரு பொருளும் காலை தட்டுப்படுச்சு எடுத்துடாதீங்க. அது உங்க பொருளாதான் எடுத்துடாதீங்க. இந்த பொருள் தூக்கி போடும். உங்களை அவ்வளவு ஒரு 10,000 பேர் தூக்கிட்டு 1000 கேமரா விளையாடிட்டு இருக்கு. உங்க பொருளாதான் பிரச்சனை இல்லை. ஏழு பேர் எந்த பொருள் எடுத்துட்டாங்க எடுத்துட்டா தூக்கி போடுவோம். நாங்க நம்ம தனியா பேங்க் விளையாடுறோம். இப்ப அதனால நீங்க இங்க போறீங்க கொஞ்சம் தாங்க தேவைங்க. இது தேவையில்லை நமக்கு. சரி, அந்த இடத்துல இந்த ஏர்போர்ட் போன உடனே ஏர்போர்ட் வந்து நிக்கிறா போல இப்ப இல்ல நிறைய கவுண்டர் போட்டாங்க. சீக்கிரமா நீங்க மொத்த மட்டம் காட்டு கை காட்டு போயிட்டே இருக்கலாம். வெளியில போன உடனே உங்களை உட்கார வச்சு டீ கொடுக்குறாரு. அது கூட உங்களுக்கு பஸ் வச்சு அடிச்சு கொடுக்குறாரு. மக்காவுக்கு போன உடனே ரூம் ஒதுக்குறாரு. அது சாப்பாடு கொடுக்குறாரு. இத்தனை மணிக்கு நம்ம போலாம் போகும். இத்தனை மணிக்கு பேசுவோம். ஏன்னா அவங்க தான் பயந்து நமக்கு தெரியாது. இப்போ கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும் போகும். அப்ப அத்தனை மணிக்கு போடுறாரோ அத்தனை மணிக்கு நீங்க எல்லாம் ஒழிச்சு திரும்ப ரெடியா இருங்க. ஒழிச்சு ரெடியா வந்துருங்க. அங்கே வச்சு ஒரு பயம் பண்றாரு. இப்ப அவங்களை அறந்தறி உள்ள போறாரு. அறந்தறி உள்ள போகும் போது வேண்டுதலோடு போங்க. எவ்வளவு போகணுமோ எந்த அளவுக்கு லப்பை அல்லாஹ் லப்பை இதை ஓதிக்கிட்டே போங்க. காபாவை பார்க்கற வரைக்கும் நீங்க போதும். நீங்க அங்க போனோன்னே மிகப்பெரிய கட்டடம், அதுக்கு கீழே தவாப் செய்யற இடம் வரும். அந்த தவாப் செய்யற இடத்துக்கு நீங்க கீழே இறங்கினோட காபா பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, பார்த்துட்டு நீங்க என்ன கேட்குறீங்களோ எல்லாம் அப்படியே தான். அந்த பார்வைக்கு அவ்வளவு பெரியாத இருக்கு. நல்லா தெரிஞ்சீங்க, அல்லாஹ்வின் அச்சத்தினால் ஒரு துளி கண்ணீர் உண்மையானால் இந்த ஒரு துளி கண்ணீரை கொண்டு நரகம் காய்ச்சுவாங்க. அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் ஒரு சொட்டு கண்ணீர் உண்மையானால் அதை கொண்டு நம்ம நரகத்தை அல்லாஹ் அழிச்சிடும். இப்போ நாம அச்சத்தெல்லாம் அவரோட சீரியல் பார்த்து இந்த தூக்கி நரகத்துல ஊத்த போறான். இன்னும் கொஞ்சம் வேகமா எரியும். சீரியலை பார்க்கும் போது எவ்வளவு அழுதமோ நாங்க தான் அந்த அச்சத்துல கொண்டு வரல. அப்ப சீரியல் பார்த்து அறாம பார்த்து அழுதுக்கு அவ்வளவு கொண்டு வந்து நம்ம நரகத்தை ஊத்த போனா இன்னும் கொஞ்சம் வேகமா எரிய போகுது. அது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு ஆட்சிகளை காட்டினவனே அப்படியே என்னாச்சோ அப்படியாச்சு இப்படியாச்சு இவங்க கவலைப்படுற தான் உள்ள பேச போவதாலும் கவலைப்பட மாட்டா. அவ்வளவு அனுபவம் அல்லாஹ் பயந்துடுங்க. ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாஹ் பயந்து கேட்டு வரணும். அந்த மாதிரி நம்ம வந்துருக்கோம். அங்க போய் நீங்க காபாவை பார்த்து கேளுங்க, ரப்பே வந்துட்டேன் சொல்லுங்க. பாபா அண்ணா சொல்றாரு. இப்ப இந்த கண் எவ்வளவு பாவம் செஞ்சீங்க. பாவத்துக்கே முதல் நாடி இந்த கண்டுதாங்க. பாவத்துக்குமே முதல் கண்டுதான். பன்னில பாவம் இல்லை. நல்லா சொல்றா, இந்த கண் செய்கிற சூழ்ச்சி எனக்கு தெரியுதான். ஆயினத்தில் ஐ கண் செய்கிற சூழ்ச்சி எனக்கு தெரியும். ஒமாத்துக்கு சுனூர் உள்ளத்துல என்ன தெரியும். கண்ணும் உள்ளதான் பாவத்துக்கு முதலிடம். இந்த கண்ணு என்ன சூழ்ச்சி படுத்து அல்லாவும் தெரியுதான். நமக்கு தெரியாது. நம்ம எப்படி பார்க்கல யாரும் பார்க்கலாம் யாரும் இல்ல. எல்லாம் பார்த்துக்கலாம். உள்ள வந்தது என்ன என்னது. இப்ப அதையும் நல்லா கொஞ்சம் கணக்கு கொண்டு வரோம். கணக்கு நம்ம மேல என்ன ஆயிடும். ஆனா அதே நேரத்துல இந்த கண் முதல் கொண்டு அந்த இடத்துல போய் முதல் பாத்தீங்களா திரும்பி அடுத்த பார்த்தா காசு இடத்துல காலை வச்சுட்டாவே போதும். அவன் பாவம் அடைத்து முடிக்கும். அவ்வளவு பெரிய குறுக்கு திரும்பியான ஒரு இடத்துக்கு யாருக்கும் கிடைக்காத இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு வந்தாரியா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய அமலெல்லாம் புதுசா இருக்கணும். உணர்வு புதுசா இருக்கணும். 9 நாள் மக்கால 5 நாள் 4 நாள் 15 நாளோ நம்ம வேஸ்ட் பேச்சு வரக்கூடாது. மலக்குகளை விட நம்ம கூட இருக்கணும். மலக்குகளை விட நம்ம கூட இருக்கணும். மலக்குகளுக்கு சாப்பாடுலாம் தேவையில்லை. வச்சுதான் சுபாலாம் முடிஞ்சு போச்சு. இப்ப மலக்குகளை விட நாம உயரத்துக்கு எல்லாம் விரும்புறோம். இந்த 15 நாளும் தேவையெல்லாம் பேசாதீங்க. எவ்வளவு பேட்டி பேச 3 வந்து பேசிக்கலாம். இடையில எந்த பேட்டும் வேணாம். அது இப்படி இந்த இப்படி அது இப்படி தேவையில்லை. அது சுபானா வருங்க, நல்லத்துல வருங்க, அதான் உங்களுக்கு என்ன இருக்கோ அது வருங்க. ஏன்னா இந்த காலம் அல்ல, இந்த பாக்கி எப்ப கிடைக்க முடியாது.
அதுவும் புனிதமான பூமிக்கு போயிட்டீங்க. நம்ம மாணவர்கள் போகிற பூமிக்கு போயிருக்கீங்க, அங்கேயும் பார்த்துட்டு கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விவாதத்தில் ஈடுபடுங்க, முடிஞ்ச அளவு நாவல் கட்டுப்படுத்துங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு விவாதத்திலேயே இருப்போம். முடிஞ்ச அளவு வீட்டில் சாப்பிடுறதுக்கு போக, தூங்குறதுக்கு போக, வாக்கிகள் அதிகமான நேரம் அறத்தில் இருக்குங்க. அறத்தில் நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்க, அப்படி இல்லைங்க, பார்த்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருந்தா போதும். அல்ல அதுக்கு 20 லோகம் தரான். அங்கே போய் உட்காந்து குரான் வருது, தவாப் செய்ய, தவாபுக்கு ஒரு 40, தவாபுக்கு 60 தரான், தொழுதா 40 தரான், 120 ரமது. இப்ப ஒரு ரமத்தை இந்த உலகத்தையே இயங்கிட்டு இருக்கு. என்ன பண்ண ஒரு ரமத்தை இந்த உலகத்தையே இயங்கிட்டு இருக்கு. அப்ப அங்க 120 கிடைக்குது. அந்த 120 நம்ம வாங்கணும். ஆசைப்படுங்க, கொஞ்சம் அமல்ல ஆசைப்படுங்க, வேற எதுவும் ஆசைப்படாதீங்க. இப்ப அதுக்கு பிறகு அப்படி காபா பாருங்க, கேளுங்க பாக்குறது. அப்படியே அதுல சொல்ல போறீங்க. அதுல சொல்ல அல்லாவுடைய வலதுதான் தொட்டிகள் சொன்னான். தொழிலியா முடியாது, அந்த அடைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேற்று ஒரு பார்த்த நேற்று குழந்தை ஆண்கள்லாம் இருந்து நிற்கிறாங்க. ஆண்கள் தோல் மேல ஏறி ஒரு குழந்தை விரும்புகிறோடு வருது. அதுல சொல்லோடு ஆம்பளை தோல் மேல அவங்க இடிச்சு நிற்கிறாங்க. அதுல தோல் மேல ஒரு குழந்தை விரும்புகிறோடு வருது. தோல் மேல ஏறி வருது ஒரு குழந்தை தொடர்ந்து. போலீஸ் தடுத்துட்டார். பொழுது தடுத்துட்டார். அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து தொட முடியாம அந்த குழந்தை அனுபவத்தை பார்த்துட்டு குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த குழந்தைக்குள்ள ஆர்வங்க, அந்த ஆர்வத்தை பத்தி அவன் கிடைக்காது. இருந்தாலும் கை காட்டுங்க, அது உங்க பதிவு வச்சு தொட வந்தாரு முடியல இவரால. ஏன்னா நம்ம போனோம்னு வச்சுக்க, கொஞ்சம் நெருக்கடி தான், சண்டை வந்துடும். சண்டை வானம் நல்லா சொல்றான், அப்ப கெட்ட வார்த்தை பேசணும்னு வந்துடும். அது வானம் நல்லா சொல்றான், அதான் வானம். ரெண்டாவது நீங்க அந்த தொட்டிங்க ஒரு வாரம் கை வாட்டுறீங்க. இப்ப மனதை தூண்டுற நிலை கொடுக்குறோம், அதான் வானம். சும்மா இருக்குது இடம் கழிச்சுட்டீங்களா, போய் எது வேணா சொல்லுங்க. இப்ப வேணாம். இப்ப அந்த போய் அல்லாஹ் சொல்ல முடியாது. இப்ப முதல்ல காவா பார்த்து இதுவா கேட்டீங்க. இப்ப ரெண்டாவது அதுல கோடுக்கு வந்துருக்கீங்க, அங்கே கையை காட்டுங்க. இப்ப அதை பதிவு வச்சுக்கிட்டு இப்ப தவாப் ஆரம்பிக்கும். இப்படி ஏறாம் கட்டிட்டீங்க, தவாப் செய்யணும், சகி போகணும், கொண்டாடி நேரம் கட்டணுங்க. ஏறாம் கட்டணும், ஏறாம் கட்டிட்டோம், தவாப் போறோம். தவாப் ஒரு 7 சுத்தம் வர போறோம். அப்ப சபா போற ஒப்பு போறோம், கொண்டாடி போறோம். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, அது உங்க திறமை பொறுத்து. 1 வருஷம் முடியலாம், 2 வருஷம் முடியலாம், 2 வருஷம். சரி, இந்த அமலை செய்யும் போது இப்ப ரெண்டாவது ஒரு மனுஷன், ரெண்டாவது ஒரு சுகம் அதுல சூழல் இருந்து உங்களுக்கு என்ன கொண்டு கல்வி. இந்த கிதாப் எல்லாம் இருக்கு. இந்த கிதாப் எல்லாம் இருக்காரு, ஓதுணும் தேவையில்லை. இதை படிக்க தமிழ்லேயே படிக்கிற பேச தமிழ்லேயே அதுக்கு இல்லையா படிக்க வைக்கப்படாது. படிக்க ஒரு அம்மா ஓதுது, ஒரு அம்மா ஓதுது, மாப்பிள்ள அப்படியே பின்னாடி சொல்றாரு. நம்ம என்ன வைக்கப்படுவோம், நீ சொல்லி நான் சொல்றாரு விட்டுப்படாதுங்க. இதுல என்ன இருக்கு, ரப்படி கேட்க போறங்க. அந்த அம்மா ரசிக்குள்ள அம்மா, அந்த அம்மா மாப்பிள்ளை சொல்லி கொடுக்குது. என்ன அவரும் சொல்றாரு, மாப்பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப யாருதான் உங்க அட்டை 750 ரூபா கேள்வி. இப்ப 5 ரூபா கேள்வி, எல்லா கேள்வி கணக்கே கேள்வி விடல. இன்னொரு சேரம் உள்ள வருதுங்க, இன்னொரு சேரம் உள்ள வருது. அல்லாஹ் எல்லாம் லட்சக்கணக்கு 100,000 தான் எல்லாம் இந்த மாதிரி ஒரு புக்கு, நல்ல மொத்தமான புக்கு கருத்து ரெண்டு கரண்டி 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 மட்டும் ஒரு விட்டு நம்ம சபா ஒரு வேலை 10 ரூபா கீழே இருக்கு, 10 ரூபா கீழே இருக்கு, நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அதை போய் உட்காந்து சொல்றான். இப்ப நான் இங்கே உட்காந்துருக்கேன். இந்த பொம்பளை 10 ரூபா 10 ரூபா சபா பொட்டை அடிச்சு நம்ம வெளியே பொட்டை அடிக்கிறது. பெண்கள் அங்கேயும் முடி வெட்டக்கூடாது, ஒன்றும் அப்படிதான் முடி வெட்டணும். அப்ப முடி வெட்டு அந்த முழு என்ன பண்ணுவோம், கிதாப் கட்டி விட்டு முடி வெட்டுட்டு தாடம் முடி வெட்டுட்டு கையில வச்சுக்கிட்டு கிதாப் பார்த்து துவா வச்சு வருவோம். நான் நினைச்சேன் என்ன இதுக்கெல்லாம் துவா இருக்கு, முடி வெட்டலாம் துவா இருக்கு. நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன். இதை ஒரு மாதிரி அந்த உள்ளெல்லாம் பார்த்துச்சு. சரி நமக்கு பண்ண முடியாது, நம்ம இப்ப என்ன பண்ணுவோம். சரி அதுல இருக்கு, சரி நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கேட்போம்மா என்ன சொல்றது ரப்புட்ட நான் எப்படி கேட்கலாம கேட்டதா ரப்பு கேட்க ஒன்றும் போனோம், ரோட்ல போனோம், ஒரு நாள் கையை நீட்டாரு. கையை நீட்ட உடனே நாம எது கொடுத்துட்டோம், அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும்.
அந்த சந்தோஷத்தை எல்லாம் ஒரு அடுத்து யாரு யார் வந்து கேட்டாங்க தான் எவ்வளவு கேட்டாங்க தான் கொடுத்துருவாரு. ஏன்னா ஏன் இந்த மாதிரி கனவாய் கொடுக்குறீங்க? நான் கொடுக்கும் போது நான் உங்க மனசுல சந்தோஷம் வந்து பாரு, அதுதான் அந்த மனசுல சந்தோஷம் தான் நான் கொடுக்குறேன், வேற எதுவும் கொடுக்கல. இப்ப இப்படி சொன்னா கடைக்காம வந்து நிக்கிறாங்க, எப்படி கொடுப்பீங்க? நேரம் போறாரு பள்ளிக்கு, சொல்லுறாரு, ரப்பே நான் ஒன்ன நம்பி நீ சந்தோஷத்தை விரும்புற, அந்த சந்தோஷத்துக்காக நான் இந்த பேர் கொடுத்துருக்கேன், ஒன்ன நம்பி நான் கொடுத்தேன், எனக்கு பணம் தான் இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஒரு படையை பிரச்சனை ஓடி வரான், நீ மட்டும் எல்லாருலாம் கேட்கறீங்க, ஏன் கேட்கறது நான் பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 15 லட்ச ரூபா, இதான் 15 லட்ச ரூபா, நீ மட்டும் அப்படி கேட்காதீங்க, நீங்க ஏன் கேட்கறீங்க? அவர் சொல்றாரு, நான் ஏன் ஓட்டு கேட்கணும், நீ 2 ரூபா கொடுப்பா, முன்னாடி தர மாட்டேன், எல்லாருக்கும் எப்ப கடை கொடுத்துருப்பான். அவர் என்ன சொல்றாரு, இந்த மன மகிழ்ச்சிக்கு தான், அந்த மகிழ்ச்சியை நாம வாங்கணும். அதனால தர்மம் நிறைய பண்ணுங்க, குறைஞ்சிட்டு போறது இல்லை. எவ்வளவு வேகமா அடிக்கணும், வேகமா பத்து திரும்ப வரும்போது வேகமா கொடுத்தா நல்லதுக்கு அல்லாமே சத்தியமா சொல்றேன், அல்லாமே சத்தியமா சொல்றேன், அல்லாமே சத்தியமா சொல்றேன், உங்க தர்மத்தினால் உங்க பொருள் குறையாது. சொல்றாங்க, தர்மத்தினால் உங்க பொருள் குறையாது. ஒரு தர்மத்தினால் வளருது, வட்டினால் அழியும். இப்ப 100 ரூபாய் இருக்குது, 10 ரூபாய் தர்மம் பண்ணிட்டேன், 90 ரூபாய் தான் என்கிட்ட இருக்கு. ஆனா அல்லா ரசூல் சொல்றாங்க குறையாதுன்னு சொல்லிட்டாங்க, குறைஞ்சிருக்கேன். ஆனா எம்மகத்துள்ளா ஒரு இடா போய் உருப்பி சதகா ரப்பை சொல்லிட்டான், வட்டியை அழித்த தீர்வும், வட்டி டெய்லி கூடிட்டாங்க இருக்கு, திடீர்னு தான் நடந்து கொடுக்குறாங்க. நம்ம இந்த 10 ரூபாய் எங்கேயோ கொண்டு காப்பாத்து, ரப்பு மேல நம்பிக்கை வைங்க, அதான் எல்லாம் விரும்புறான். இப்ப அதனால நீங்க இந்த அமல் செய்யும் போது சில ஆர்வமா செய்ய, எந்த ஒரு அமலை தான் எல்லாருக்கும் செய்ய போறீங்க, எல்லாருக்கும் செய்ய போறீங்க, எந்த ஒரு அமலை தான் அல்லாம தான். நீங்க பேசும்போது நல்லா கேட்குவாங்க, இதுதான் வேற ஒண்ணு இல்லை. ஆட்சியை முடிச்சுட்டு அப்படியே ஆரம்பிப்போம். பக்கத்துல பாருங்க, அந்த அருள் பக்கத்துல கொஞ்சம் இடம் கேப் இருக்கு, பக்கத்துல வாசல், அதுக்கு பேரு கட்டி அமைக்கிற இடம் முத்தசிக்கும். இந்த நெஞ்ச தூக்கி அங்க வைக்கணும், கண்ணத்தை அங்க வைக்கணும், வச்சுட்டு கையை அப்படி தூக்கிட்டு ரொம்ப கேட்கணும், அப்படி கேட்கணும். நேற்று ஒரு கேஸ் பார்த்தேன், ஒரு ஆளு அவருக்கு என்ன வறுமையை தெரியல, ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது, நெஞ்ச தூக்கி அதை வச்சுட்டாரு, அப்படியே சுழு 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 பணம் 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 பணம். என்னன்னா அவருக்குள்ள ஒரு அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியுமா? நெஞ்ச வைக்கிறது வாக்கியங்க, என்ன கேட்கணும், அவருக்கு ஏன் தேவை, எப்ப பணம் 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 பணங்கிற. தமிழ்நாட்டு ஆட்சி சொல்றாரு, நான் மக்காவுக்கு போனேன், என்ன கேட்டாலும் கேட்டா கிடைக்கும் சொன்னாங்க. எனக்கு 3 நாளா தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிட ஒத்துக்கல, அறுபது சாப்பாடு ஒத்துக்கல, அப்படியே இந்த தமிழ்நாடு சாப்பாடு எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். மக்கால அப்படியே எனக்கு தமிழ்நாடு சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். அறுத்து விட்டு வெளில வந்து ஒரு ஆள் எனக்கு பார்த்து கொடுத்துருக்கேன், நல்ல இடியா பொறிச்சுக்கிறார். அவர் ஈமானுங்க, நமக்கு ஏருக்கு அந்த ஈமானு இல்லைங்க. சரி, இப்ப என்ன பண்ண போறோம், புதுதா கேட்கிறாங்க, $30,000 காபா வாசல் பிடிக்காது, $5 அங்கேயும் இருக்கு இடம், கேளுங்க அந்த இடத்துல முடிச்சுட்டு நீங்க என்ன கேள்வி தருவான், இது வாட்டர் போக மாட்டேன், கூட்டாதான் போகணும்னு சொல்லு. அடுத்து பார்த்து வீட்டாக ராவன் தண்ணி மழை ஊற்றுற இடம், அங்கிருந்து அங்கேயும் இருக்கிறோம். பக்கத்துல ஒரு கூட்டு இருக்கு, இப்ராஹிம் கிட்ட கல்லு பக்கமே இப்ராஹிம், அந்த கேட்காங்க. இப்ப நீங்க அப்படி சுற்றி வரப்பாங்க, ஏன் சுற்றி வரப்பீங்க, இதுல உங்களுக்கு என்ன முடிவு கேளுங்க. 3ஆம் கிழமை ஓதுங்க, 4ஆம் கிழமை ஓதுங்க, தாய்லால ஓதுங்க, அஸ்தர்ல ஓதுங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ ஓதுங்க. நீங்க என்ன தெரியுமோ ஓதுங்க, அது ஓதுறத எல்லாம் கேட்க ஆசைப்படுறான். நீங்க ஓத 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 10 குழுமல்ல ஓதுற ஒரு சுத்தம். இப்ப ஏன் 300 குழுமத்துக்கு ஓதுற ஒரு சுத்துது. இப்ப அப்படியே 3 பக்கம் தான் ஓத போறோம். 4ஆம் பக்கம் வரும்போது ரப்பனா ஆத்திர அப்படி தூங்கி அப்படி ஓடி போறோம். 5 7 மலர்கள் நிற்கிறாங்க. நம்ம என்ன கேட்டோமோ அந்த மரத்துக்கு தான் கிடைச்சிடும். இப்ப இவ்வளவு அந்த 7 சுத்துங்களை உங்களால் என்ன ஓத முடியுமோ அவ்வளவு. அதுக்கு ஆயிஷா 5 வந்துட்டா தவசிரா தான் மீது ஒரு ஆள் இட்டுக்கிட்டு இருக்காரு, ஆயிஷா மீது ஒரு ஆள் இட்டு கட்டி வச்சிருக்காரு. அவருக்கு யாரெல்லாம் அஸ்ஸானுடைய சாபத்துடைய பாவத்தை முடிப்பாயா, அஸ்ஸானுடைய சாபத்தை முடிப்பாயா, அஸ்ஸானுடைய சாபத்துடைய பாவத்தை முடிப்பா. 7 சுற்று தனக்கு துரோகம் பண்ண பாவத்தை முடிக்கிறார்.
அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கண்ணியமாங்க, தானே எட்டு கட்டி வச்சிருக்காங்க. அவருக்கு மட்டும் 7 சொந்தலையும் கேட்கிறாங்க. 7 இருந்தா வேற எதுவும் இல்லை. என்னம்மா உங்க மீது அவர் இப்படி பட்டிருக்காரு அப்படின்னா அவங்க சொன்னாங்க, இந்த ரசூலுக்காரட்டி புகழ்ந்து பாடும் போது ஜுபரையில் அவருக்கு உதவி செய்றாரு. ரசூலுக்காரட்டி புகழ்ந்து பாடுவார். அவர் ரசூல் அவர்கள் மேடை கொடுத்துட்டாங்க. அது பாடுறதுக்கு ஒரு மேடை கொடுத்துருக்காரு. அவருக்கு அவர் ரசூலுக்கு புகழ்ந்துருக்காரு இல்லையா, அதனால நான் அவருக்கு துவா செய்றேன். என்ன குறைஞ்சிட்டு போறோம், இந்த மாதிரி வரணும் நம்மகிட்ட. நம்ம எதிர்க்கலாம் முடிஞ்சு துவா செய்யணும். இப்ப அந்த துவாருக்கு நல்லா கேளுங்க. நான் முதல்ல சுபான் கதையை ஓதுங்க. மாடலாய் வளர்ந்து இல்லாய் லாயிலாய் அல்லாஹ் கதையை ஓதுங்க. லாயிலாய் சபாபரோட ஓதுங்க. அந்த கலிமா நான் நல்லா பிடிக்க போட்டான். ஒவ்வொரு கலிமா வந்து பேசுறோம் நேரம் இருக்கும். இப்ப அதுக்கு பிறகு 7 சுத்தம் முடிய போகுது. 7 சுத்தம் முடிஞ்சோன்னா மக்காமி 2 ரக்காத் தோணும். 2 ரக்காத் வந்துட்டு எப்படி கேளுங்க, எப்ப நபீல் தோதாலும் குஞ்சாதி காத்து குருவில் ஆகுதுங்க. ஓதி சேர்ந்து வாக்குங்க. அப்பே என் குடும்பத்தை எப்பதான் நம்ம காக்கிறாமல் என் ஆக்கடி அப்படின்னு எங்கடா தோணுங்க. தம்தம் முடியும், அதுக்கு தம்தம் முடியும். தம்தம் வயிறு நம்ப முடியும். தம்தம் மூமின்கள் வயிறு நம்ப முடிப்பார்கள், முனாபிகள் கொடுக்க மாட்டாங்க. அப்ப வயிறு நம்ம மூமின் சொன்னா வயிறு நம்ப முடியும். எந்த அளவுக்குன்னா இப்ப நல்லா காப்பாற்றோம். கலந்துச்சு இதை போய் ஸ்கேன் பண்ணணும். அவன் என்ன சொல்றான், டாக்டர் வயிறு முட்டை தெரியும், வயிறு முட்டை தெரியும், அப்பதான் ஸ்கேன் விழுவுறேன். அப்படி குடிச்சிட்டு போனா பணம் எடுக்க முடியும், இல்லாட்டி இருக்காது. இப்ப அதை விட கூட குடிக்கும். குடி என்ன நினைக்கிற குடி. மாவு தம்தம் அடிமா சொல்லி பண்ண என்ன நோக்கத்துக்குள்ள நீங்க குடிக்கும் போதே யாரெல்லாம் தம்தம் குடிக்குமா என் பிள்ளை கல்யாணத்தை முடிச்சு வைன்னு சொல்லு, எனக்கு ஊடு கட்டுன்னு சொல்லு. நீ என்ன கடன் தராங்க அந்த தண்ணிக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. அல்லா போது அங்கேயும் இருக்கிறது இடம் அது. அதனால உங்களுக்கு என்ன வேணும் கேளு. ஒரு அம்பத்தை விட்டு தூரம் ஆக்கிடாத, நாங்க அழிஞ்சு போயிடுவோம். ஒரு அம்பத்துல பாருங்க மாற்றே கேளுங்க. அதெல்லாம் திறந்தாரா இருக்காங்க. இப்ப 7 சுற்று வந்தாச்சு, இது முடிஞ்சு சபா போகிறோம். சபால போய் மலை அஞ்சு சொன்னப்பட மலை அப்படிதான் இருக்கு. கண்ணாடி இது மூடிட்டாங்க. அங்கே போய் இந்த காவா பார்த்து ஒரு துவா தான். அந்த துவா கேட்கக்கூடிய ஏதாவது சபா போகிறீங்க, பருவம் போவாங்க. அங்கே பச்சை லைட்டு எரியும். ஆண்கள் மட்டும் கொஞ்சம் வேகமா போங்க, பெண்களை ஓடக்கூடாது. நீங்க ஓடி போய் பெண்களை வந்து அதை அழைச்சிட்டு போங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆண்கள் வேகமா போங்க. அதே நேரத்துல பருவாக்கு போகணும்னா 1 திரும்ப அங்கே 2 அது 3 சுற்று தான். அதெல்லாம் இல்லை 4 போகுது. ஆனா ஓதி முடிச்சுட்டு வெளியில வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆண்கள் பெண்கள் தன் முடிய ரூமுக்கு போய் வெளியில் காட்ட வேணாம். வெளியில் யாருக்கு தயார ஒரு விரல தூக்கிய கடைசி தூரம் கட்டினா போதும். அப்ப ஆண்கள் ஒவ்வொரு கொண்டாடிக்கணும். ஒரு தடவை அடிச்சிட்டீங்க, அடுத்து 2வது ஆண்களுக்கு ஒரு வேற பிரச்சனை வாங்கி ஒரு வாங்கி பெட் அடிக்குது சரி வாங்கி சரிந்தா போதும். நான் கடைக்கு தேவையில்லை, 10 ரூபா தேவை. இப்ப நீங்க அப்படி செஞ்சுதான் ஆகணும். இப்ப போயிட்டு வந்தாங்க, இந்த யானை குரூப் போயிட்டு இருக்கு. எத்தனை ரூபாய் இருக்குன்னு கேட்டாங்க. 6ண்டாங்க. ஒரு ஆள் 5ண்டாரு. சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் ஆசைப்படணும். போய் வேஸ்டா 3 கால் பேசாதீங்க. அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. உங்களுக்கு அது சிந்தனையே வரக்கூடாது. மக்கா விட்டு நாளைக்கு போறதுனால அப்ப போங்க, கடலுக்கு போங்க, தேவை நம்ம வாங்க. அதை விட்டு நீ போர் பார்த்து வாங்கி நிற்காதீங்க. வீணா போயிடுவீங்க. காசு வீணா போயிடும், பொருள் வீணா போயிடும். இப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மதினா போகிறோம். மதினா போர் கேள்விப்பட்டோம், சந்தோஷம் வந்து எத்தனைக்கு ரசூலா சந்திக்க போகணும். ரசூலா சந்திக்க போகணும். அது புது ட்ரெஸ். நான் புது ட்ரெஸ் போட்டு பார்த்து நல்லா தர்பாருக்கு போறதுக்கு முன்னாலே நம்ம எப்பொழுது எத்தனை ஆயிரம் சந்தோஷம் அந்த அளவுக்கு பெரிய வந்துடணும். அதே மதினா சாதாரண ஒன்றும் இல்லை. மக்களே ஜலாடி அதுக்கு ஆடம் பார்ப்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரஹமத்து அது ஜமாலி. மக்கா பார்க்கும் மதினா பார்த்து கேட்டு பாருங்க. மக்கா சொல்லி மதினா கேட்டு பாருங்க. இதுல கம்பீரமா இருக்கும். அதான் இல்லையா அது சொர்க்கம். அதுக்கு நான் சொர்க்கம் அங்கே அது சொர்க்கத்தை நீங்க காண வைக்க வைத்தம் வைத்தி மெம்பரை ரவுல கூப்பிட்டு இருந்தா. இப்ப என் வீட்டுக்கு என் மெம்பர் படிக்க மதினா எனக்கு சொர்க்கம் சொல்லிட்டா அந்த சொர்க்கத்துக்கு நான் சொர்க்கம் உலகம் சொல்லுவாங்க. நல்லா வச்சிருக்கேன், நம்ம காட்ட வச்சிருக்கான். அதை போய் காண வைங்க. ரப்பே சொர்க்கத்தை நான் வாங்கிட்டேன். இதுதான் விளையாடு சொல்லுங்க. நாம சொர்க்கம் ரிசர்வ் பண்ணுறது அந்த இடத்துல வச்சிருக்கான். நாம அங்கே ரிசர்வ் பண்ணிட்டு வந்து பேரை பதிவு வச்சுட்டு வந்து நாலு கூப்பிட்டு வாடா நிற்பாங்கன்றான். இப்ப அந்த பூமியில
உங்களுக்கு எவ்வளவு செலவா சொல்ல முடியுமோ செலவா சொல்லுங்க. பெருமானார் பார்க்கும்போது ஆனந்தமா செலவா சொல்லுங்க. நான் உங்களை நேரடியா நான் உலகத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும் பதில் சொல்லணும், உங்களை பதில் சொல்லுவேன். அப்படி சலா சொல்லிட்டேன்னா நான் அவங்க கேட்பது சிவாஜ் பண்ணுவேன். ஒரு கூட்டம் விட்டுருக்கான், நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கான். அப்படிலாம் ஒன்றும் போகணும்னு தேவையில்லை, ரசூலை பக்கம் தேவையில்லைப்பா. ரசூலுக்கே அவனுக்கு கிடையாது இல்லை. நம்மளுக்கு ரசூலுக்கு ஒரு சொல்லியது ரசூல் தான் இல்லை. அதனால ரசூலுக்கு தராங்க ஆர்வம் போக இதெல்லாம் முடிஞ்சு அஞ்சு வந்து தோத்துட்டு ஒரு போயிட்டு வரணும். 5 சலம் ஒரு ஆள் 5 சலம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நீங்களும் டைம் கொடுப்பாங்க, உங்களுக்கு டைம் தான். ஆனால் அந்த பக்கம் வரலாம். கேட்டா எப்படி பாருங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு எல்லாம் நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. எனக்கு எல்லாம் நீங்க இதெல்லாம் முடிஞ்சாலும் உதவி பண்ணிருக்கீங்க. நான் எல்லாருடைய உதவிக்கு பரிகாரம் பண்ணிட்டேன். நான் எல்லாருடைய உதவிக்கு நான் பரிகாரம் பண்ணிட்டேன். நான் அபூபக்கரோட உதவிக்கு கூட என்னால் பரிகாரம் பண்ண முடியல. அதனால அவருக்கு எல்லாம் தருவான். அந்த ஒரு நன்றி கடனுக்காக நான் என்ன சொல்றேன், அபூபக்கரோட பாதையை மட்டும் விட்டுடுங்க, பாக்கி எல்லா பாதையும் பார்க்கல. அபூபக்கரோட கூட்டு பாதையை சொல்லுவாங்க, அந்த பாதையை மட்டும் விட்டுடுங்க, பாக்கி எல்லா பாதையும் அரைச்சிருங்கன்னு சொல்றா. ஏன் எல்லாம் கொடுப்பான். இந்த பள்ளிவாசல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நன்மை கிடைக்கிறது முக்கியமா அடிதாதியா. அந்த வாசல்ல அவருடைய வாசல்ல வந்தா அவருக்கு அந்த நன்மை போய் சேர்த்தோம். அந்த அபூபக்கர் சித்திக்கு அந்த வாசல்ல போய் சேர்த்தோம் அப்படின்னு பெருமானா காட்டா. அப்ப அந்த வாசல்ல போய் நம்ம போகும்போது அவ்வளவு சிறப்புங்க. இப்ப எல்லாம் மாத்திட்டாங்க அவங்க. இப்ப பாபு ஜிப்ரீல் தான் ஜிப்ரீல் வந்து போற மாதிரி. ஜிப்ரீல் வந்து ஜிப்ரீல் யாரும் பார்க்க முடியாது. நாம பார்க்கணும் வந்து அவர் ஆகப்படுறாரு. இந்த உம்மத்தை நாம பார்க்கணும், உம்மத்தை என்னை பார்க்கணும். அவ மனித உருவத்தில் ஜிப்ரீல் வேற சொல்றாங்க. சிலரை பார்த்தா சஹாபாக்கள் பார்த்தாங்க. ஆனா போன ஒரு ஜிப்ரீல் சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நெருக்கமா நீங்க போக முடியாது. அதை நீங்க காலெடுத்து எடுத்து கொடுத்து வச்சவங்க, அது காலெடு எடுத்து வச்சுன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க. ஏன்னா மக்காவில அபிராமணத்தில் கொண்டு விட்டுட்டு என் பே கொண்டாண்டுலாம் விட்டு வந்திருக்கேன், விவசாயிலாம் விட்டுருக்கேன், பலருக்காக கூப்பிட்டு உதாரணம் சொன்னா சல்லா சொல்றா. அவங்க மக்காவுக்கு துவா செய்யறாங்க, நான் மதீனாவுக்கு துவா செய்யறேன். 2 பங்கு நேமத்துக்கு மக்காவை விட 2 பங்கு நேமத்து மதீனாவுக்கு. இப்ப அந்த இடத்துல நீங்க நிறைய பார்க்கறதுக்கு எங்க இடம் அங்கேதான் அகமது உலகத்துக்குள்ள போயிட்டு அது முடிச்ச பிறகு ஒரு சேத்திரம் போகிறார். எல்லாம் தெரிஞ்சீங்க, உகது மலை முந்தி அழைச்சு போகிறார். உகது மலை நம்மை விரும்புகிறது, நாம் அதை விரும்புகிறோம். அந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிட்டார். உகது மலை நம்மளை பார்க்க விரும்புச்சுங்க. அந்த மலையை நம்மளை விரும்பி இருக்கு, நம்மள அது பார்க்குது. நாம ஆர்வத்தோடு பார்க்காத. அல்லாஹ் அக்பர். தங்கமா ஆனாலும் நான் சொன்ன ஆயிடும். நான் சொன்னா தங்கமா ஆகும் சொன்னா அது ஆயிடும். ஆனா அது 3 நாளைக்கு மேல நான் வச்சிருக்க மாட்டேன். எனக்கு கடன் மட்டும் வச்சிருப்பேன், பாக்கிலாம் அப்படியே கூப்பிட்டு இருக்கான். 16 கிலோமீட்டர் இருக்குது அந்த மலை. ஆனா அதே நேரத்தில் நல்லா தெரிஞ்சுங்க, 2 ஆத்துலையும் தொழுது முடிச்சுட்டு உடனே எந்திரிச்சாருங்க. என்னால அந்த சலாத்து திராதான் வரும், சலாத்து திராதான் வரும். அது எல்லாம் சொல்லுங்க, ஆண்டு சொல்லி சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. தொழுது முடிச்சு என்ன ஒரு லட்சம் திரதான் சொல்லுவேன். ஒரு திரத்தில் எவ்வளவுனா உகது மலையாகவும் நன்மை. அவன் உகத 1 லட்சம் உகத மலையை நனவும் கிடைக்குது. அது 5 வருஷம் திரதான் வருது. அதையும் சொல்ல ஆசைப்படுங்க. இப்போ உகத போய் நின்று ரொம்பே சகாபக்கள் அடைக்கிறாரு. முக்கியமா சகாபக்கள் கிடைக்கிறாங்க. அவங்க கபூர்ல நின்று கேளுங்க, சும்மா உங்களுக்கு என்ன உள்ள ஒரு திருமணம் ஆகுங்க, ஒரு இடத்துக்கு போகுங்க, எப்பே இதை அவங்க எதிரி நாங்க அவங்களுக்கு பிரிவுப்படுறோம். நீங்க எல்லாட்ட கேளுங்க, எல்லாம் நம்மள பிரிவுப்படுவோம். ஏன்னா அவங்க அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது குபா மத்திய காட்சி போடாது. குபாவுக்கு போய் நில்லுங்க. நீங்க 1 லட்சம் செலவு போட்டு வந்திருக்கீங்க, யாரும் போட்டு வந்திருக்கீங்க. ஆனா அங்கே அது தேவையில்லை. ஒரு உமரா 2 ரகத்து 1 உமரா இருக்கு. ஒரு 10 கம்மா ஆட்சி போறாரு, ஒரு பிப்பந்து ஆட்சி போறாரு. எப்படி அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அழைச்சு போறாரு. அப்புறம் அழைச்சு போற இடத்துல நல்ல ஞாபகம் வைங்க, இது ரசூல் நடந்த இடம், இது ரசூல் பார்த்த இடம். ரசூல் இதுதான் மிரண்டு இருக்காங்க. நாம அதை போறோம். அப்படி ஒரு ஆசை வைங்க. ஆசை வச்சுட்டீங்கன்னா அந்த ஊர் நம்மள விடணும். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதை வைங்க. புது தண்ணி குடிச்சிடாதீங்க. புது தண்ணி முடிஞ்ச அளவுக்கு சாக்ஸ் போடுங்க. நாங்க மதுரை வந்தோம், இப்போ மக்கா அனல் அடிக்குது. மக்கா இப்போ அனல் இல்லை, ஆனால் மழை பெய்யுது. ஆனால் மகிழ்ச்சினா கொஞ்சம் குளிரும். சில பேர் முடியாது. அதனால கொஞ்சம் உங்களை காப்பாற்றிக்க மூடி காலை குடிக்க, காலை குடிக்க முடிஞ்சு வேறு முடிஞ்சாது. இது 2 பாதுகாப்பு தான் போதும். நம்ம நல்லா சுற்றி வரலாம்.
அந்த பூமியை விரும்புங்க. விரும்புனா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அது கிடைக்குதா அதுக்குதான் நம்ம போறோம். வேற எதுவும் அதுதான் நம்ம போயிருக்கோம். அப்ப போகும்போது நம்ம நோக்கம் நிறைவேறணும். இந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? ஆனா அந்த போய் குழந்தை காப்பாளர் குழந்தை உடனே ரொம்பவே அஞ்சு செய்கிற வாய்ப்பு கொடுக்காது. அஞ்சு செய்கிற வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய இமாமு ஒவ்வொரு வருஷம் கேட்டுக்கிட்டே இருப்பான். 70 அஞ்சு செஞ்சுட்டாரு. இப்ப அவர் சொல்றாரு திரும்ப கேட்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. காரணம் என்ன? நான் வானோட இடத்துல வந்துருமோ 70 போ அப்படிங்கிறார். கேட்கறதெல்லாம் இப்படிதான். அப்படி தயாராது. அதனால நல்ல தியானம் நல்லது வராது. நல்ல தெரிஞ்சுங்க. அருமையான பூமி. இது கிடைக்காத வாய்ப்பு கிடைக்காது. முதல்ல இருந்த ஒரு கூட்டம் வந்துச்சு. 50 வயது பெரிய சாமி. அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு. கூட்டத்தை அழைச்சு வந்திருக்காரு. அவரு நல்லா மாதிரி அவங்களுக்கு ஒத்துக்காரு. பாருங்க அங்கே போய் தங்கிங்க தங்க அப்படின்ட்டாங்க. அவர் தங்கி இருக்கிற போது என்னாச்சு, அந்த ஒரு வந்த ஒரு ஆளுக்கு மதீனாவுக்கு ஒத்துக்காதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ரசூல்கிட்ட போய் சொல்லி ஏன் அவங்களுக்கு வேலை கொடுத்து போனேன். அவரு தெரியாம நான் கையில ரம்மா வெட்டிட்டார். கையில ரம்மா வெட்டிட்டார். ரத்தம்லாம் வெளியே போய் செஞ்சுக்கிட்டார். தலைவர் துபைலுக்கு மனசு கஷ்டப்பட்டீங்கன்னா வம்சாக்கள் இப்படி பண்ணிட்டாரு. ரசூலுக்கு என்ன சொல்றது தெரியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. மறுநாள் காலத்தில் ரசூல் சொல்லுங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காரு. சொல்லிதான் அவங்க வேற வழி இல்லை. அன்னைக்கு இரவு பார்க்கிறாரு, ஒரு கை வெட்டப்பட்டு இறந்து போன மாதிரி சொர்க்கம் இருக்காரு. அருமையான சொர்க்கம். இப்ப இதை விட நல்ல கம்பீரம் அழகா நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு இவர் கேட்கிறாரு, உனக்கு எதுக்கு சொர்க்கம்? தர்மனுக்கு சொர்க்கம் இல்லையே, உனக்கு ஏற்க சொல்லுதா? அதான் சொல்றான், என் ஹபீபை நாடி இதை செய்துட்டு வந்தேன். யமன்ல இருந்து சொத்து சுகம் அத்தனை விட்டுட்டு என் ஹபீபை நாடி நீ வந்துட்டு, அதனால உன் பாதத்தை மன்னிச்சுட்ட. ஆனா இந்த கையை மட்டும் பண்ணிக்க சொல்றது கை கூட்டிட்டு அந்த கை மட்டும் நான் நல்லா கொடுத்தேன், நீ அதை வீணாக்கிட்ட. நீங்க நான் நான் நல்லா கொடுத்தேன் அப்படின்னு இது கடவுளை பாட்டுக்கு நேரம் பெருமானம் சொல்றாரு. யார சொன்னா இப்படி நான் பாடுறேன், இப்படி ஆயிடுச்சு சொல்ல விட்ட கையிருந்தான். எப்ப அவர் கையிட்டு பார்த்து அப்ப அதுவும் அதையும் கவனிக்கிறான். அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க, சல்லல்லாஹு சொல்ல போறீங்க, சல்லல்லாஹு உபவாசிக்க போறாங்க. அதனால நிறைய செலவா சொல்லுங்க. அருமையான வாய்ப்பு கிடைக்கும், திரும்ப திரும்ப கிடைக்கும். உபவாசிங்க, பிரச்சனையே இல்லை. நாம கேட்கறது அல்லா தந்தையா இருக்கிறான். அதுதான் உங்களை கூப்பிடுறான். அது வாங்கின கூட்டத்தில் அமல் செய்த கூட்டத்தில் உங்களை நிமிஷத்தை அல்லா அருள்வாராக. வாகதாவனா என்று எல்லாரும் சொல்லலாம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Labbaik Allahumma labbaik, labbaik la syarika lak labbaik, innal hamda wan ni'mata laka wal mulk la syarika lak. Labbaik Allahumma labbaik, labbaik la syarika lak labbaik, innal hamda wan ni'mata laka wal mulk la syarika lak. Labbaik Allahumma labbaik, labbaik la syarika lak labbaik, innal hamda wan ni'mata laka wal mulk la syarika lak. அன்பான ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமானவர்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இதற்கு முன்னாடி ஹஜரத் அவர்கள் நம்ம இதுக்கு மூணு ஹஜரத் பேசியிருக்காங்க. மாசுமுல்லா மௌலானா, ரஃபீக் மௌலானா, சபா ஹஜரத் அவர்கள் 3 மௌலானா பேசியிருக்காங்க. உங்களுக்கு தெளிவான முறையிலும் மிக மக்காவில் எப்படி இருக்க வேண்டும், மதீனாவில் எப்படி இருக்க வேண்டும், உங்க தெளிவான முறை சொல்லியிருக்காங்க. பெருமான முறையில்
இன்ஷா அல்லாஹ். நம்முடைய அல்லாஹ் உங்களை நாடி இருக்கிறார். ஹஜ்ஜையும் உம்ராவும் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அந்த மண்ணில் கூட யாரும் கால் வைக்க முடியாது. எப்படியாப்பட்ட வசதியாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடாமல் அந்த இடத்துக்கு போகவே முடியாது. அல்லாஹ் உங்களை அழைக்கிறார். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அல்லாஹ் உங்களை அழைத்திருக்கிறார். இப்ப அந்த இடத்துக்கு போகும்போது முன்னாடி என்ன செய்யணும்? அந்த கண்ணியத்தை பாதுகாக்கணும், கண்ணியத்தோடு இருக்கணும். முதலாவது நீங்க செய்யக்கூடியது சொந்த பந்தங்களோடு உருவாடி கொள்ளுங்க. சொந்த பந்தங்களை பகைத்து கொண்டு போன அல்லாஹ் லாபலைக்கு வராதேன்னா பிரயோஜனமே இல்லை. உம்ரா செஞ்சு ஒரு பிரயோஜனமே இல்லை. சொந்த பந்தங்களை பகைத்து கொண்டு என்ன வராதேன்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப போய் ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? முதலாவது நம்ம செய்யக்கூடியது வரவே இல்லைன்றால் அவங்க போனை போட்டு உம்ராக்கு போறேன், ஏதோ நான் குற்றக்குறை எதுவும் பேசியிருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கங்க, அவங்க வரவே மானான்னு சொன்னாலும் நீங்க பேசணும், பேசி அவங்கள பேசணும். அப்போ எல்லா சொந்த பந்தங்களும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அனைவரும் உறவாடி கொள்ளுங்கள். முதலாவது நீங்க செய்யக்கூடியது. இரண்டாவது உம்ரா செய்யறதுக்கு முன்னாடி செய்யக்கூடியது உங்க உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உம்ராவுக்கு செய்யும் முன்னாடி உங்க உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கிலேருந்து உங்க வீட்டுல புறப்பட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் வீட்டிலேயே குளிச்சுக்கங்க. உம்ராவுடைய நீயத்து, யா அல்லாஹ் உம்ரா செய்வதற்கு இந்த துளியில குளிக்கிறேன், ஏற்றுக்கொள்வானாக, லேசாக்குவானாக. இந்த நீயத்தை வச்சு குளிக்கிறேன். குளிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்க இங்கிலேருந்து புறப்பட்டு வரும்போது, ஏர்போர்ட் வரும்போது எல்லாம் நீங்க பெண்களுக்கு என்ன ஹாஜாக்களுக்கு எஹ்ராம் ஆடை எதுவுமே இல்லை. அவங்களுடைய முடியை மறைத்து எப்பவுமே கட்டணும். இங்கே இல்லை, வீட்டில் இருக்கும்போது கட்டணும். அந்நிய ஆண்கள் உங்களுடைய முடிகள் பார்க்கவே கூடாது. நகரம் உள்ளவங்க மட்டும்தான் பார்க்கணும். அந்நிய ஆண்கள் கிட்ட உங்களுடைய முடிகளை கண்டிப்பா யாரும் பார்க்கவே கூடாது. மகன் என்ன, அண்ணன், தம்பி, சித்தப்பா, சின்னப்பா, பெரியப்பா, பாப்பா, இவங்க தான் மாமா. மாமாவுடைய பிள்ளை கூட கிடையாது, சின்னப்பாவுடைய மகன் கூட கிடையாது. மகரம் இல்லை அவங்களுக்கு. அவங்களை விட முடிய காட்டக்கூடாது. எப்பவுமே முடிய வீட்டில் இருக்கும்போது சரி, எங்க போனாலும் முடிகளை மறைச்சு கட்டணும். அந்நிய ஆண்களுக்கு தெரியவே கூடாது. அதான் நீங்க அதை அந்நிய யாரும் முடிகளை பார்க்கக்கூடிய உரிமை உள்ளவங்க தான் பார்க்க முடியும். எல்லாருக்கும் மகரம் இல்லாம பார்க்கணும், ஹராமாக்கப்பட்டது. அதை நீங்க முடிகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு ஹராமே. நீங்களே போகும்போது இன்ஷா அல்லாஹ் ஏர்போர்ட்டுக்கு எல்லாம் நீங்க உடலை சுத்தப்படுத்திங்க, நேரத்தை வெட்டி கொள்ளுங்க. என்னென்ன செய்யக்கூடிய கடமை எல்லாம் முடிச்சு இன்ஷா அல்லாஹ் ஏர்போர்ட்டுக்கு தயாரா வாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்களே வரும்போது ஆஜிகள் மேல ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, உள்ளாடை எதுவுமே இருக்கக்கூடாது. உள்ளாடை எதுவுமே இருக்கக்கூடாது. மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை மட்டும்தான். ஆஜிகளுக்கு தான் கட்டுப்பாடு, ஆஜாக்களுக்கு இல்ல. ஆஜாக்கள் போடக்கூடிய அத்தனை அடிகளும் நீங்க போடக்கூடிய ஆடைகள் போட்டாங்க, ஆஜிகள் மட்டும்தான். பாருங்க இத கையில் மேலே கூட கட்டலாம். ரெண்டே ஒன்னா வைங்க. இங்க இழுத்து திரும்ப இதுங்கும் போது இதையே கூடாது, பார்த்து கட்டிக்கலாம். இப்படியே கட்டிக்கலாம், பேச்சு மாதிரி சொல்லிக்கலாம். எல்லாம் செஞ்சு இப்படி நான் செய்யணும், உங்க விருப்பம் செஞ்சுக்கலாம். இந்த பெல்ட்டை இதில் கட்டிக்கலாம். ஏன்னு சொன்னா இதுல உங்க டெலிஃபோனு, சில பணங்கள் எது இருந்தாலும் ஹாக்கில் போகும்போது நீங்க இதை கொண்டுட்டு போயிடலாம். எவ்வளவு சின்னதாகிக்கலாம் பெருசாகிடும். இந்த பெல்ட்டை கட்டிக்கணும். இதுல உங்களுக்கு செல்போனு, பணங்கள் ஹாக்கில் போகும்போது எது தேவையானதுகளை உள்ள எடுத்து போவாங்க. அதுக்கு மேல ஒரு ஆடை இந்த மாதிரி போகும்போது தோல்பட தெரியவே கூடாது. தொழுகும்போது சரி, வக்து இருக்கு, தொழுகுறான், தவாப் செஞ்சுட்டே இருக்கும்போது சரி, தோல்படை வைக்கும்போது அங்க போனவொடனே நான் சொல்லுவோம், இந்த தோல்பட்டைய சின்னதாகும். இந்த சின்னதாக்கிட்டு இருந்தாலும் மேல போகும் இந்த தோல்பட்டை. அங்க சொல்லி காட்டும். இதுதான் இதிலே போற வரையில நீங்க என்ன செய்யணும்? தோல்பட்டை மூடிட்டா கூட மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, உள்ளாடை எந்த ஆடையும் இருக்கு. பெண்கள் கண்டிப்பா நீங்க என்ன செய்ய சொன்ன அந்த பாருங்க, இந்த மக்களால கண்டிப்பா போகணும். பஸ்ல இதெல்லாம் போகும்போது பஸ்ல
வெளியே ஜியாரத் காட்சி போகிறோம், மற்ற இடங்களுக்கெல்லாம் போடும்போது இங்கே நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஹரத்துக்கு போகும்போது கண்டிப்பாக போகணும். ஏன்னு சொன்னால் இதில் டெலிஃபோன் நம்பரு நமக்கு இடம் மாறி போயிட்டோம். மாறி ஒரு இடத்துல சொன்னால் யார்கிட்ட கேட்டால் ஃபோன் அடிச்சு கொடுப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் எங்களுக்கு ஃபோன் அடிச்சாலும் ஒரு இடத்துல நிற்கணும். அந்த இடத்துல இந்த இடத்துக்கு நான் நம்பர் கேட்டில் நிற்கிறேன் எங்களுக்கு ஆயிடுச்சு சொன்னால் ஆயிடுவோம். இந்த மக்கள் போட்டு போனதை ஒரு அடையாளம். ஒவ்வொரு சர்வீஸ்காரங்களும் ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க. இப்போ இதை ஒரு அடையாளம் போடும்போது நம்ம ஹாஜி அங்கே நிற்க சொல்லி நம்ம கூப்பிட்டு வரலாம். வேற வேற கலர் போட்டோம்னா நமக்கு தெரியாது. அதனால கண்டிப்பா ஹாஜி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது இதை மக்கள் போட்டு தான் இன்ஷா அல்லாஹ் ஏர்போர்ட்டுக்கு வரும். இது செப்பல் பை. உங்க செப்பலை ஹரத்தில் வெளியே போட்டு போனா அங்க உங்க செப்பல் உங்க இது இல்லை, தீக்கு வெளியே போட்டுருவாங்க. இதுல என்ன செய்ய சொன்னா செப்பலை இதை போட்டுக்கணும். இந்த பையில செப்பலை போட்டுக்கணும். போட்டு உள்ள வச்சு முடிக்க தொழுவ போகும்போது தொழுவை இருக்கிறோம் கீழே வச்சுக்கலாம், தவாப்பு கையில வச்சுக்கலாம். இதை பாட்டி கையில எடுத்துக்கிட்டே போகலாம். செப்பல் உள்ள போகும். இது செப்பல். இதை வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாங்க. இதை நீங்க கண்டிப்பா கொண்டு வரும். ஏன்னு சொன்னா செப்பலை வெளியே போட்டுக்கணும். உங்க செப்பலை தீக்கி எல்லாம் வெளில போட்டுருவாங்க, செப்பல் கிடைக்காது. சின்ன பேக்கு. இந்த பேக்கில் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க 15 நாள் போகக்கூடியவங்க இருக்காங்க, இல்லை 1 மாசம் போகக்கூடியவங்களும் இருக்காங்க. 1 மாசம் போகக்கூடியவங்க 1.5 மாசத்துக்குள்ள மாத்திரையே வாங்கிக்கணும். 15 நாள் போகக்கூடியவங்க ஒன்று 20-25 நாளுக்குள்ள மாத்திரையை வாங்கிக்கிட்டு இதில் ஒரு 5 நாள் மாத்திரையை வச்சுக்கோங்க. பாக்கி மாத்திரை லக்கையில போடுங்க. இதுல மாத்திரைகள், கித்தாபு, அதுடைய தவாப்பணி, இது எல்லாமே நீங்க வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் ஹரத்துக்கு போகும்போது இந்த பேக்கை தோல்ல வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் உள்ள போகணும். போய் சின்ன ஒரு பாட்டில் வச்சுங்க. ஜம்ஜம் தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. அந்த தண்ணி அங்கதான் கிடைக்கும். எப்பவுமே நீங்க ஹரத்துக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் சின்ன பாட்டில் வச்சுக்கிட்டு ஜம்ஜம் கொண்டு வந்து குடிங்க. அது ஏன்னு சொன்னா அதுல சிஃபா இருக்கு. அந்த தண்ணி இங்க கிடைக்காது. கண்டிப்பா இதுல உள்ள பிஸ்கெட் ஹரத்துக்கு போகும்போது இதை நான் கொண்டு போறேன். சொன்னா பாருங்க, தெளிவான விஷயங்கள் தமிழ்ல இருக்கு, அரபிலே இருக்கு. ஒவ்வொரு நிலையும் என்ன தவாபில் என்ன ஓதுன்னு, சைல என்ன செய்யணும், எப்படி எல்லாம் கேட்கலாம், போகும்போது ஓதுன்னு ஓதக்கூடியது. தவாப் முன்னாடி உம்ராவுக்கு எஹராம் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு செய்யணும், எல்லா விஷயங்கள் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இது தமிழ்லே இருக்கு, அரபிலே இருக்கு. படிச்சுக்கலாம். இது தவாப் பணி அதில் மாட்டிக்கிறோம். ஒவ்வொரு சுத்துக்கும் 7 சுத்து சுத்தவும் ஒன்று ஏற்றுக்கணும். தவாப் பணி இது எல்லாம் இந்த பேக்கில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இது ஏற்பட்டு வரும்போது உங்க லக்கேஜ், இந்த லக்கேஜில் பவர் பேங்க் இருக்கும். இந்த சார்ஜ் போடுங்களா பவர் பேங்க், அந்த இதை நீங்க லக்கேஜில் போட்டுருங்க. இதை கையில் எடுத்துக்கணும். எந்த பேக்கில் வச்சுக்கணும். இந்த லக்கேஜில் போட்டா நீங்க என்ன சொல்ல, அங்க போற இடத்துல நின்று உங்களை கூப்பிடுவாங்க. இதை எடுத்தா தான் கொஞ்சம் குட்டியா லக்கேஜில் போடுவாங்க. இல்லைன்னு சொன்னா என்ன சொன்னா இந்த குட்டிக்கு தான் இருக்கும், அங்க வராது. அதனால பவர் பேங்க் என்ன செய்யணும் சொன்னா உங்க இந்த பேக்கில் வச்சுக்கணும். இது கையில விட்டுருவாங்க, ஆனா லக்கேஜில் போடக்கூடாது. அதை ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா போன்ல அலோஸ் பண்ணி உங்க பேரை சொல்லி பேர் போட்ட கூப்பிடுவாங்க. அதை எடுக்காத வரை அந்த பேக் நம்ம போகாது. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனமா இருக்கணும். இங்கிலேருந்து ஏர்போர்ட் இன்ஷா அல்லாஹ் 3ஆம் தேதி போறோம். இதுல 2 குரூப் சேர்ந்து இருக்குல்ல, 3ஆம் தேதி போகக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஃபிளைட் நமக்கு 2ஆம் தேதி இரவு 8 மணிக்கு 2 மணிக்கு ஏர்போர்ட் வந்துடும். 1:30 மணிக்கெல்லாம் வந்துடும். அதாவது 2ஆம் தேதி வீட்டுல இருந்து கிளம்பிடணும். 2ஆம் தேதி இரவு கிளம்பணும். ஏன்னா 12 மணிக்கு மேல 3 ஆயிரத்துங்களா. அதனால 3ஆம் தேதி 2ஆம் தேதியே வீட்டுல இருந்து கிளம்பிடணும். எங்களுக்கு ஏர்போர்ட்ல 2ஆம் தேதி 3ஆம் தேதி இரவு 2 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கும். 8 மணிக்கு 2 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும். 5:30 மணிக்கு ஃபிளைட். 5:30 மணிக்கு ஃபிளைட். அது போறது கல்ஃப் ஏஜென்சி பஹ்ரைன் போகும். பஹ்ரைன் போயிட்டு பஹ்ரைன்ல இருந்து ஜித்தாவுக்கு போகும். ஜித்தாவுக்கு நம்ம போகக்கூடிய டைம் இன்ஷா அல்லாஹ் 12 மணிக்கு போயிடணும். பகல் 8 மணிக்கு 12 மணிக்கு அங்கே ஜித்தா சவுதியுடைய டைம் 12 மணிக்கு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் மதியம் உணவு கொண்டு வருவாங்க. ஒன்று சாப்பிட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அங்கேயிருந்து புறப்பட்டு வெளியே வந்து குரூப் அப்படியே அமீர் வராங்க, அஜித் வராங்க, கொண்டு போற வெளியே வந்தோடனே எல்லாம் ஒன்னா ஏறி பஸ்ல ஏறி அடுத்து கொண்டுட்டு போய் இன்ஷா அல்லாஹ்
அசரு மகரிப் ரெண்டும் நெருக்கமா இருக்கு. அதனால அங்க போனவங்க தான் அந்த டைம்ல சொல்ல முடியும். முன்னாடி என்ன செய்யறது, ஏன்னா அசரு மகரிப் இஷா எல்லாமே நெருக்கத்திலே வந்துடும். அதனால நமக்கு கொஞ்சம் உம்ரா செய்யும் போது கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா தான் செய்ய முடியலனாக்கா அந்தந்த பக்கத்தை தான் அப்படி அப்படியே தடுத்துருவாங்க. நம்ம போன குரூப் எல்லாம் மாறி போயிடும், ஒன்னா சேர்க்க முடியாது. அதுக்காக அந்த டைம்களை பார்த்து இல்ல அசம் ஒரு 2 மணிக்கு போயிட்டா கூட உள்ள போயிட்டா கூட நம்ம அசருக்கு முன்னாடி கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அங்க போனோன்னு டைம் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப எங்களே வரக்கூடிய தேதி இன்ஷா அல்லாஹ் 17ஆம் தேதி கரெக்டா 5 மணிக்கு வந்து இறங்கிடும். சரி, 4 மணிக்கு 4:45 17ஆம் தேதி 4:45 காலை அதிகாலம் காலைல எத்தனை மணிக்கு 4:45 இறங்கிடும். 3ஆம் தேதி போறவங்க ஏர்போர்ட் வர்றது 2ஆம் தேதி புறப்பட்டு 3ஆம் தேதி எத்தனை மணிக்கு இருக்கணும், 2 மணி ஏர்போர்ட்ல இருக்கணும். 2 மணி 5 மணிக்கு ஃபிளைட், 2 மணிக்கு ஏர்போர்ட் வந்துடணும். அது 2ஆம் தேதி புறப்பட்டாதான் 3ஆம் தேதி ஆகும். அப்படிங்களா, கரெக்டா அங்க வந்து இன்ஷா அல்லாஹ் ஏர்போர்ட் வருது. அதே போல 25ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் குவைத் ஏர்லைன்ஸ் 25ஆம் தேதி போறவங்க குவைத் ஏர்லைன்ஸ் இன்ஷா அல்லாஹ் அது 8 மணிக்கு எல்லாம் 10:30 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட் வந்துடும். 25ஆம் தேதி 10:30 மணிக்கு ஏர்போர்ட் வந்துடும். அந்த 24ஆம் தேதி 24ஆம் தேதி எத்தனை மணிக்கு வரணும், 10:30 மணிக்கு வரணும். நமக்கு 12:30 மணிக்கு மேல பிளைட், எத்தனை மணிக்கு அது 1 மணி 25ஆ மாறிடும். அதனால 24ஆம் தேதி ஊர்ல இருந்து கிளம்பி 10:30 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்ல இருக்க முடியும். இரவு 10:30 மணிக்கு ஏர்போர்ட்ல இருந்து நமக்கு 12:30 மணிக்கு நம்ம பிளைட் இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் அது வந்து 25ஆ மாறிடும். அதனால 24 ஊர்ல புறப்பட்டு 10:30 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட் வந்துடும். அதே வர அங்க போய் சேரக்கூடியது 12:30 மணிக்கு போய் சேர்ந்துடும். 12:30 மணிக்கு போய் அங்க சேர்ந்துடும் இன்ஷா அல்லாஹ். அதாவது 11 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் 11 மணிக்கெல்லாம் அங்க போய் சேர்ந்துடும் இன்ஷா அல்லாஹ். அதே போல வரக்கூடிய தேதி இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாசம் 8ஆம் தேதி, ஜனவரி அதாவது டிசம்பர்ல போறோம். புது வருஷத்துல இன்ஷா அல்லாஹ் 8ஆம் தேதி ஊர் வந்து சேர்ந்துடும் இன்ஷா அல்லாஹ். இதான் இதுடைய போக்குற 25ஆம் தேதி போக்குற பிளைட் என்ன பிளைட், குவைத் ஏர்லைன்ஸ். 3ஆம் தேதி போறது ஒமன் ஏர்லைன்ஸ், கல்ஃப் ஏர். இந்த 2 பிளைட்டோட இருக்கு. 1 மாசம் போறவங்களும் 3ஆம் தேதி பிளைட். அதே போல 3ஆம் தேதி கல்ஃப் ஏர்ல தான் போறாங்க, 1 மாசம் போறவங்களும் இருக்காங்க. அதனால அவங்களும் அந்த 3ஆம் தேதி கல்ஃப் ஏர்ல போகும்போது எல்லாம் ஒன்னா தான் போகணும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இங்கே ஏர்போர்ட்ல இறங்கி ஏர்போர்ட்ல இன்ஷா அல்லாஹ் இறங்கி எல்லாம் பஸ் வந்து நிற்கும். பஸ் வந்து நிற்கும் போது இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஒன்னா வந்து ஏறி இன்ஷா அல்லாஹ் அங்கே போகும். கல்வியாக நீயத்து வந்து உம்மல்ல போறவங்களா இருந்தாலும் சரி, கல்ஃப்ல போறவங்க குவைத்துல போறாங்க, இங்கிலேருந்து குவைத்துக்கு போயிடும். உம்மன் குவைத்துக்கு போய் அங்கிலேருந்து குவைத்திலேருந்து ஜித்தாவுக்கு போற பிளைட்ல நீயத்து வைக்கும். அதே மாதிரி கல்ஃப்ல போறவங்க இங்கிலேருந்து பஹ்ரைன் போயிடும். பஹ்ரைன் போயிட்டு அங்கேயும் ஜித்தாவுக்கு போற பிளேட்டை தான் நீயத்து வைக்கும். அது சொல்லி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அங்கேயும் போகும்போது எஹ்ராம் எங்க கட்டணும் எங்க கட்டி வரணும் இன்ஷா அல்லாஹ். ஏர்போர்ட்ல எல்லாம் கட்டிட்டு வந்துருக்கு இன்ஷா அல்லாஹ். அங்கேயும் போய் இங்கேயும் போற வரையிலையும் நீயத்து வைக்க கூடாது, வெறும் ஆடைதான். பஹ்ரைனுக்கு இன்ஷா அல்லாஹ் ஜித்தாவுக்கு போற பிளைட்ல இறங்கிறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்ல மைக்காத்தோட எல்லாம் வந்துகிட்டு சொல்லுவாங்க. சொன்ன பிற்பாடு என்ன செய்யணும், நீயத்து வைக்கணும். யா அல்லாஹ் என்னுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக, லேசாக்குவானாக. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். குறைஞ்சபட்சம் 3 நேரத்தை ஓதணும். ஓதுன பிற்பாடு வீண் பேச்சு வீண் வேலை எதை பத்தி பேசவே கூடாது. உலகத்துடைய சிந்தனை இருக்கவே கூடாது. உலகத்துடைய ஆசை பாசங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நமக்கு தொடர்பாயிடும். உம்ரா செய்ய போறோம், அல்லாஹ் இருந்தாலே அல்லாஹ் அழைக்கிறான். அந்த நீயத்து உம்ராவுடைய நீயத்து வச்ச பிற்பாடு அல்லாஹ்வுக்கு நமக்கு தொடர்பா போயிடும். அப்ப என்ன செய்யணும், நம்ம கல்வியை ஓதிக்கிட்டே இருக்கணும். குல்ஃபுல்லாசல ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க, ஓதிக்கிட்டே இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த வெள்ளை ஆடையை பார்த்த உடனே என்ன சொல்லுவான், சைத்தான் ஒண்ணுக்கு ஒண்ணு 3 சண்டை 3 பார்ப்பான். எப்படியாவது அதை கலைக்கணும் அவனுடைய ஆசை.
அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இருக்குன்னு சொன்னா ஓதிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு நம்முடைய மூளையில எந்த சிந்தனையும் வரக்கூடாது. நம்ம சிந்தனையெல்லாம் நம்ம செஞ்சு தெரிஞ்சு தெரியாம செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானாக. மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணும், துவா செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா பாவம் செய்யாத மனிதர்கள் இல்ல, எல்லாம் அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணி கேட்க போறோம். அல்லாஹ் அழைக்கிறான், வாங்க என்னிடத்தை கேளுங்க. அல்லாஹ் என்னிடத்தை கேளுங்க, நான் தரேங்கிற. அதுக்காக உங்களை அழைக்கிறேன். நல்லா இருக்காங்க அல்லாவுடைய விருந்தாளி சொல்ல, வாங்க என்னிடம் கேளுங்க, உங்களுக்கு நான் கொடுப்ப தயார கேளுங்கிறான். கண்ணை அஞ்சிட்டு சொன்னாங்க பாருங்க, கண்ணீர் சின்ன கேட்கணும். முதலா காபத்துல பார்த்தோன்னு கேட்கக்கூடியதுவா ஏற்கக்கூடியதுவா. அப்ப அல்லாஹ் அழைக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது எந்த சிந்தனை இருக்கக்கூடாது. கணவன் மனைவி ஆகிட்ட ஆசபாசமான பேச்சு கூட பேசக்கூடாது. ஏன்னு சொன்னா அல்லாவுடைய தொடர்புல இருக்கிறோம். இறங்கி வச்சா நீர் வச்சு போனாலும் ஏற்பட்டு இறங்கி அங்கே பஸ்ல கொண்டு போய் ரூம் எல்லாம் கொடுத்தாயிடும். உங்களுக்கு கொடுத்த பிற்பாடு அங்க கீழே இறங்க சொல்லுவாங்க. இறங்கும் போது ரூம்ல இறங்கும் போது என்ன செய்யணும், ஒழுவோடு இறங்கணும். ஒழுவு செஞ்சுட்டு இறங்குவாங்க. அங்கேயும் தல்வியா சொல்லிக்கிட்டே ஹத்து காய்ச்சிட்டு போய் அங்க வச்சு உம்ரா செய்யக்கூடியது எப்படி எல்லா விளக்கத்தை சொல்லி கொடுத்து எஹராம் துணியை சரி பண்ணி எல்லாம் செஞ்சு அங்கேயே கீழே பார்த்துக்கிட்டே வாங்க சொல்லுவாங்க. கீழே ஹஜ்ஜத் என்ன சொல்லுவாங்க, கீழே பார்த்துக்கிட்டே வாங்க, கீழே பார்த்துக்கிட்டே போகணும். காபத்துல பாருன்னு சொன்ன விட நீ பார்க்கணும். அப்ப என்ன கீழே பார்த்துக்கிட்டே போகணும். கிட்ட போகணும்னு காபத்துல பாரும் வாங்க. பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துவா ஏற்கக்கூடிய துவா. ஹஜ்ஜத் சொன்னாங்க அல்லவா, எது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய காபத்துல்லா மட்டும்தான். உலகத்துல வேற எந்த மூலை முடிச்சு எந்த திசையில இருந்தாலும் சரி, காபத்துள்ளால கேட்கக்கூடிய துவா ஏற்கக்கூடிய துவா. முதலாக கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் ஏற்கக்கூடிய துவா. அப்போ உங்க மனசுல உள்ளது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் கிட்ட குட்டி அழுகுங்க, அழுது கேளுங்க. என்ன கேட்கிறோம் முதலா அல்லாஹ் கொடுப்பதற்கு அல்லாஹ் அழைச்சிருக்கு. அதனால அந்த இடத்துல கொட்டி அழுகுங்க, அழுது கேளுங்க. கேட்கும் முன்ன நிப்பாட்டு வச்சு அதை கேட்க சொல்ல கேட்டு அழுது என்ன மனசுல இருக்குது முழுமையா கேட்டு அழுங்க. இன்ஷா அல்லாஹ் கேட்ட பிற்பாடு அதை வச்சு ஒரு துவா செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அஸ்வத் கல்லு கிட்ட போய் நிப்பாட்டுவோம். ஹஜ்ஜுல் அஸ்வத் நிப்பாட்டி அந்த ஹஜ்ஜத் அமீரா நியமிக்கக்கூடியவர்கள் அவங்க என்னன்னு சொன்ன என்னைக்கு அமீருக்கு கட்டுப்படும். வீடா இருந்தாலும் சரி, ஒரு சபையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சொத்து எது வாங்கினாலும் சரி, ஒரு அமீரை நியமித்து செய்வது. மலத்தை செய்யும் போது மசூரா செய்யும் போது மலக்குமாறு துவா செய்யறாங்க. அமீரை மீறி செய்தால் எந்த ஒரு காரியமும் சக்சஸ் ஆனதில்லை. நீ பாருங்க, இன்னைக்கு திருமணம் நடக்குது, டக்கு டக்குன்னு திருமணம் முடிச்சிடறாங்க. 4 மாசத்துக்கு வீட்டுக்கு வந்துருக்கு. சரியான திட்டமிடல, சொந்த பந்தங்களோட சேர்ந்து ஒரு மசூரா இல்லை. பார்த்த டக்கு முடிச்ச டக்கு செஞ்சுட்டு எத்தனை பெண்கள் எனக்கு அவளே. இது அவசரப்பட்டு செய்யக்கூடிய சூழ்நிலை. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சபையை நினைச்சு குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி சகோதரி எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்னாருக்கு இந்த பொண்ணை கொடுக்கலாமா, இன்னாருக்கு இந்த மாப்பிள்ளை கொடுக்கலாமா மசூரா பண்ணணும். மசூரா பண்ணாமல் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே சக்சஸ் ஆன சரித்திரம் இல்லை. பாருங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய சம்பவம். 4 மாசம் வீட்டுல ஒரு 5ஆம் மாசம் வீட்டுல எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. இதெல்லாம் சரியான திட்டமிட இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயம். அதனால இன்னைக்கு இருந்தாலும் ஒரு அமீரை நியமிக்கிறது, அமீரை நியமிக்கும் அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது முழுமையாக சிறந்ததாக இருக்கும். அதனால அங்க அமீரை நியமிக்கும் போது மருமகா வராங்க, அதுல அமீரா இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அங்கேயே சொல்லி ஆட்சிட்டு போகும்போது அவங்க அந்த முதல் தாபத்துல தவாப் செய்யும் போது அவங்க கலையே கூடாது. அமீர் என்ன சொல்லிட்டு அப்படியே முதலாக அசுத்துக்களை பார்த்து என்ன பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு 3ஆம் கலிமா சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹி அலியுல் அலீம் சொல்லி கொடுத்து என்ன சொல்லுவாங்க, அங்கேயே ஆட்சி போய் இடையில சில சூறாக்களையும் துவாக்களையும் சொல்லி கொடுத்து அப்படியே ஆட்சிட்டு வருவாங்க. ஆட்சிட்டு வந்தா ருக்குமல் யமனுக்கு அசுவத்துகளுக்கு என்ன ஓதுன, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன் நார். இந்த துவா மட்டும் தான் ஓதணும். அசுவத்துகள் வந்து ருக்குமல் யமனுக்கும் அசுவத்துகளுக்கு இடையில நீங்க ரப்பனா ஆத்திமா ஓதுங்க. மலக்குமார்கள் அசுவத்துக்கு ஆமீன் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய மிக சங்கடம். அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கண்ணியத்தோடு செய்யறாங்க. 7 ஒரு சுத்து, அதே அசுவத்துக்குலாம் ஒரு சுத்து, அதே போல 7 சுத்து சுத்தணும். 7 சுத்து முடிஞ்ச பிற்பாடு 2 ரக்காய் தொழுணும். அப்ப இங்க எல்லாம் ஒன்னா வச்சு அங்க தொழுணும். உம்ராவுடைய தவாவுடைய தொழுவ 2 ரக்காயிட்டு கிப்லா முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுவது. மக்காமல் இப்ராஹிம் பின்னாடி நின்று அங்க 2 ரக்காய் தொழுணும். தொழுத பிற்பாடு ஜம்ஜம் தண்ணியை வயிறு முட்டை குடிக்கணும். எந்த அளவுக்கு தாவம் இருக்கு அந்த அளவுக்கு தண்ணியை குடிக்கணும்.
குடிக்கும் போது யா அல்லாஹ் இந்த தண்ணீரை கொண்டு உடலில் எந்த நோய் இருந்தாலும் முற்றிலும் நீக்கி வையா அல்லாஹ், விசாலமான பர்க்கத்தை குரான்ல சலாமத்தை குரான்ல தண்ணி குடிக்கும் போது ஒவ்வொரு நடையும் தண்ணி குடிக்கும் போது அந்த நீர் சொல்லியே குடிக்கணும். ஒவ்வொரு நடையும் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அந்த நீர்த்து சொல்லியே குடிக்கணும். அங்க மக்காவில் இப்ராஹிம் இருக்கு. இப்ராஹிமுடைய பாதம் எல்லாம் சில பேர் தொட்டு முத்தம் போடுவாங்க, முசல்லா போட்டு தடுவாங்க, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. முத்தம் காபத்துள்ள தொடக்கூடிய முத்தம் கூட ஒரே கல்லு, அதுல அஸ்வத்து கல் மட்டும்தான். ருக்குமுல் யமனை தடு உங்களுக்கு பார்ப்பதுக்கு அந்த கல்லை கூட மேலே தடை விடணும். ருக்குமுல் யமனை என்ன செய்ய மேலே ஒரு தடவு. முத்தமிழுடைய கல்லு அதுல அஸ்வத்து கல் மட்டும்தான். அந்த கல்லை மட்டும்தான் நீங்க முத்தமிடணும். இங்க எல்லாமே செய்யறாங்க, நம்ம போய் செய்வோம். அதை பாருங்க, கண்ணால பாருங்க. அந்த மக்காமில் அதாவது மக்காம் இப்ராஹிமுடைய பாதத்தை பாருங்க. எல்லாமே முத்தமிடான்னு சொல்லி அது முத்தமிடாது. முத்தமுடியுடைய கல்லு அது அல்ல, முத்தமுடைய கூட அஸ்வத்து கல் மட்டும்தான். அப்ப ஜம்ஜம் தண்ணியை குடிச்ச பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் என்ன சைஸை ஆக்கிருப்போம். சஃபா மர்வா, சஃபால ஆரம்பிச்சு மர்வா போன 1 2 3 4 5 6 7 மர்வால போய் முடியும். இடையில பச்சை லைட் இருக்கும், அதுல ஹாஜாக்கள் மட்டும் ஓடும். ஹாஜிகள் மட்டும் ஓடும், ஹாஜாக்கள் ஓடக்கூடாது. என்ன செய்யுங்க, இப்ப குடும்பத்தோடு வந்திருக்கோம், நம்ம ஓடி போய் அண்ணனை நின்றுட்டு அவங்கள கையாடி இருந்து அழைச்சிருப்போம். அவங்க பொறுமையா வருவாங்க. நம்ம ஓடி போய் நிற்கும் போது அண்ணன் அவங்களே ஒண்ணு இல்லைன்னா மிஸ் ஆகிடுவாங்க. அங்க தேடிட்டு நிற்க முடியாது. புரியுதுங்களா? இதை குடும்பத்தோட போகக்கூடியவங்க, ஒண்ணுக்கு உதவியோட போகக்கூடியவங்க, இவங்க எல்லாம் இங்க ஒன்னா போகணும். ஒன்னா போனாதான் சிறப்பா செய்ய முடியும். மொட்டை அடிக்கணும். எங்க எடுக்கலாம்? போற வெளியிலேயே நிறைய கடை இருக்கு. 5 ரூபாய் 10 ரூபாய் கேட்பாங்க. அங்க போய் முடி எடுத்தது. முடியை எடுத்த பிற்பாடு யாரும் கட்டணும். முடியை எடுக்காம யாரும் கட்டக்கூடாது. அதே மாதிரி ஹாஜாக்கள் என்ன சொன்னீங்க, என்ன செய்ய ரூமுக்கு போய் முடி எடுத்து ஒரு வெட்டு அடி முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிற்பாடு தான் யாரும் கலை உம்ரா முடிஞ்சு. உம்ரா முடிஞ்சு. இதான் உம்ரா. இதை செய்யும் போது நம்ம அந்த அளவுக்கு ஒரு செய்யணும். காபத்துள்ளால பெருமையா போன வந்தவன் கூடாது. அச்சத்தை சொன்னா ஒரு நாளைக்கு 120 ரஹமத்து. அந்த 120 ரஹமத்தை கிடைக்க கூட ஒரே இடம் காபத்துள்ளா மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. ஒரு பக்கத்துக்கு 1 லட்சம், ஒரு ஜனாதாக்கு 1 லட்சம் ஓதுமொழி நன்மை. ஒரு ஜனாதா தொழுதா 1 லட்சம் ஓதுமொழி நன்மை. இங்க தொழுதா ஒரு ஓதுமொழி நன்மை தான். அங்க தொழுதா 1 லட்சம் ஓதுமொழி நன்மை. ஒரு குரான் ஓதுனா 1 லட்சம். எல்லாம் லட்சம் தான். லட்சம் நன்மைய அல்லாஹ் லட்சமா நன்மையை தந்துடும் அல்லாஹ் தஆலா. ஆனா ஒரு தீமை செய்தா 1 லட்சம் நன்மை தீமை இருக்கும். அதுக்காக அந்த இடத்துல என்ன செய்யணும், நான் ஒரு நம்ம கட்டுப்பாட வியாச்சி. இப்போ கெட்ட வார்த்தையில பேசுறது, காமத்துல நின்று கெட்ட வார்த்தையை சொல்றது, நீங்க போங்க நீங்க வாங்க, எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா லட்சம் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஒரு தீமை இருந்தா 1 லட்சம் தீமை எல்லாம் கொடுக்கும். அப்ப நன்மையை சம்பாதிச்சுட்டு தீமை அடிக்கிட்டு வந்து ஊர் சேரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், வேண்டுதல் வேணும், ரொம்ப கண்ணியம் வேணும். அந்த கண்ணியம் இல்லைன்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உங்களை அழைக்கிறான் அல்லாஹ் தஆலா. அழைக்கும் போது அந்த கண்ணியத்தோடு போகணும். எல்லாமே லட்சம் தான். ஒரு பக்கத்துக்கு 1 லட்சம், ஒரு ஜனாதாக்கு 1 லட்சம், ஒரு லட்சம் ஓதுமையுடைய நன்மை. அந்த ஓதுமை எவ்வளவு பெற்று பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் அங்க செய்யக்கூடிய அமல்களை சிறப்பா செய்யுங்க. எல்லாம் லட்சம் தான். ஒரு குரான் முடிச்சா 1 லட்சம் தான். சாப்பிட்ட நேரம் போக மற்ற நேரங்கள்ல கருத்துல போங்க. கருத்துல போய் குரான் ஓதுங்க. காபத்துல்லா சும்மா வெறுமனே பார்த்துக்கிட்டு இருந்தாலே எப்படி நமக்கு 20 ரஹமத்து கிடைக்கும். சும்மா பார்த்தாலே அது எங்க கிடைக்கும்? ரூம்ல தானே கிடைக்குமா, இல்ல ரோட்ல இருந்தா கிடைக்குமா? ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிட்டு மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம், ரூம்ல உட்காந்து தூங்கிட்டு வந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. காபத்துல்லால பார்த்துக்கிட்டே இருந்தாலே 20 ரஹமத்து. சவாப் செஞ்சதுக்கு நமக்கு 60 ரஹமத், 40 ரஹமத். இதோட இவ்வளவு பெரிய ரஹமத்தெல்லாம் இங்க கிடைக்குதுன்னா பழகத்துக்கு சொன்ன ஒரு ரஹமத்து பழகத்தியாது. அப்ப 120 ரஹமத்து நம்ம கிடைக்குதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பறக்கத்தை பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுத்துட்டு போகணும்னு சொன்னா அந்த மாதிரி உள்ள சில விஷயங்களை நீங்க கண்ணியத்தோடு போய் செஞ்சு நல்லவமா ஊர் சேரும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வசாரத் என்பது ஒரு குடும்பம். என்னைக்கு நாங்க சொல்லுவோம், ஏர்போர்ட்லயும் புறப்பட்டு போய் மக்கால உம்ரா செஞ்சு தவாப் செஞ்சு ஊருக்கு வந்து சேர வரையும் வசாரத் என்பது ஒரு குடும்பம். அண்ணனாவும் தங்கச்சாவும் ஒன்று கூட ஹெல்ப் ஆகுங்க. வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும் போது அவங்களுடைய நன்மை அவங்க 2 பங்கு நன்மை கிடைக்கும். ஒரு வயசானவங்களை பிடிச்சி அவங்க அடி தட்டு போகும்போது அவங்களுக்கு நன்மை அந்த நன்மை 2 பங்கு நன்மை கிடைக்கும்.
உதவி எல்லாம் லட்சம் தான், எல்லாமே லட்சம் தான். அதே இங்கெல்லாம் ஊர்ல பொறுப்பட்ட அம்புலன்ஸ் போய் சேர்ற வரையிலும் நம்ம அண்ணன் தங்கையாவோ எல்லாம் சகோதரத்தாவோ எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி அந்த அல்லாஹ்மா எல்லா அமல்களையும் சிறப்பா அல்லாஹ் தஆலா ஊர் சேர்த்து வைப்பானாங்க. மதீனாவுக்கு போறோம். ஹஜ்ஜுக்கு சொன்னது மேல உஹது சபா மஸ்ஜிது உஹது மலையுடைய வரலாறு பெரிய வரலாறு. அது சொல்ல ஒரு நாள் சொல்லலாம். வெற்றியை கண்டு தோல்வியை கண்டோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உளவு பார்ப்பதற்காக சஹாபாக்கள் மேல உட்கார வச்சாங்க. நான் சொல்லாத வரைக்கும் இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கட்டளையிட்டாங்க. அது என்ன செஞ்ச? முதலாவது மத்தத்துக்காக சுற்றி வரும்போது அடிச்சு ரத்தப்பட்டுட்டோம் போயிட்டாங்க. அவங்க அந்த பொருள்கள்லாம் போயிட்டு கீழே கிடந்த பொருள் கனிமத்த பொருள் இறக்கி பொறுக்க போனாங்க பாருங்க. அவங்க தான் போயிட்டாங்க, கீழே இறங்கி வந்தாங்க. ஆனா கண்மணி சொல்லலாம் ஒரு கட்டளை இட்டாங்க. அந்த கட்டளை மீறினால 72 சஹாபாக்கள் இருந்தோம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தோம். இந்தாங்கிற பெண்மணி ஈரப்பை கடிச்சு துப்பி அந்த இடம் பெரிய இழப்பு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அதாவது ஹம்சா ரலியல்லாஹு கடிச்சு மறக்கவே முடியாது. ஏன்னா இந்தாங்கிற பெண்மணி கறி அந்த ஈரப்பை கடிச்சு துப்பி இடம் அந்த இடம் அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் போய் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதான் ஒரு அமீர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை மீறின சரி அந்த தோல்வியை கண்டோம். கண்மணி சொல்ல கட்டளை இட்டாங்க, யார் மேலுக்கு இறங்கக்கூடாது. கட்டளை மீறி இறங்கின சேர்த்து பெரிய இழப்பு பாருங்க. அதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அமீரை நியமித்துக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா மதீனாவிலேயே ஒரு சொற்களை பேசுறாங்க. உலகத்துல ஒரு சொற்கள் பேசுறாங்க. அல்லாஹ் தஆலா பாருங்க, அந்த சொற்களுக்கு உள்ள போகும்போது எல்லாத்துக்கும் டைம் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அங்க போய் தொழுவும் போது யா அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள இந்த சொற்களை எங்களுக்கு நசீபாக்கணும் யா அல்லாஹ். மறுமையிலும் எங்க சொற்கத்தை சேர்த்து விட யா அல்லாஹ். எங்களுக்கும் எங்க சங்கதிகளுக்கும் சொற்கத்தை நசீபாக்கி விட அல்லாஹ். அந்த இடத்துல உட்கார்ந்து துஆ செய். நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சங்கதிகள் பின்னால் சங்கதிகள் சொந்தம் பந்தங்கள் எல்லாத்தையும் கேளுங்க. முஸ்லீம்கள் மூமின் எல்லாத்தையும் கேளுங்க. அந்த இடத்துல கேட்கும் போது அல்லாஹ் தஆலா ஆமீன் ஆக்கிட்டா எல்லாத்துக்கும் சொர்க்கம் கிடைக்கும். அதே போல காபத்துல்லா போன முடியும் பிலிஸ்தீனுக்காக நிறைய துஆ செய்யுங்க. பிலிஸ்தீனுடைய மக்களுக்கு உணவு இல்லை, தண்ணி இல்லை, இருக்க இடம் இல்லை. அந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமான நிலை இருக்கு. உங்களால் முடிஞ்ச என்ன முடியும், உங்களால் என்ன முடியும்? ஒரு துவா தான். அந்த துவாவை நீ காபத்துல்லா போன முடியும் அந்த மக்களுக்கு துவா செய்யுங்க. இருக்க இடம் இல்லை, தந்த வீடு இல்லை, உணவு இல்லை, சின்ன குழந்தைகளோட கால் இல்லை, கை இல்லை. பெரிய ஒரு அவலத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா முதலாக காவத்துல துவா செய்யும். சின்ன குழந்தை கையில் அது என்ன கஷ்டம் தெரிஞ்சு பால் கூட இல்லை. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா அது நீங்க போன ஒவ்வொரு பக்கத்திலையும் நீங்க பிளஸ்டின் மக்களுக்காக நிறைய துவா செய்யும். ஏன்னு சொன்னா எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமா சொன்ன மூமின்கள் எல்லாம் நம்ம சொந்தங்கள். அங்க ஒரு மூமின் பாதிக்கப்பட்ட நமக்கு பாதிக்கும். எங்கேயோ ஒரு முஸ்லீம் தானே அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமான இல்லை. அதுக்காக நீங்க வசாரத்துல எல்லாம் இங்க போறோம்னு சொன்னா முதலாவது அந்த மக்களுக்காகவும் அவங்களுக்காகவும் நிறைய துவா செய்ய இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா வினானத்தை லேசாக்கி வைப்பானாக. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்து லேசாக்கி வைப்பானாக. நிறைய உம்ரா செய்யறதுக்கு நசீபாக்கி வைப்பானாக. நாங்கள் எந்த அந்த எண்ணத்தோடு போறோமோ அந்த எண்ணத்தை முழுமையாக அல்லாஹ் தஆலா வெற்றி ஆக்கி நல்ல ஒரு ஊர் சேர்த்து வைப்பாங்க. நிறைய உம்ரா செய்ய முடியாதா, நிறைய தவாப் செய்யாதா, எந்த நோயை விட்டு விடாதியாதா, எந்த கஷ்டத்தை விட்டு விடாதியாதா, சலாமத்தாக உம்ரா செய்து நல்ல விதமாக ஊர் சேர்க்க முடியாதா. நாங்கள் ஆவலோடு எங்களை அழைத்திருக்காயாதா, இல்லத்துக்கு நான் வரையா, உன்னுடைய நாட்டம் இல்லாமல் நான் வர முடியாதியா. நிச்சயமாக உன் நாட்டம் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு கால் கூட வைக்க முடியாதியா. நிறைய எந்த சங்கடத்தை விட்டு விடாதியா, எந்த கஷ்டத்தை விட்டு விடாதியா. சலாமத்தா உம்ரா செய்து நல்ல ஊர் சேர்த்து வைப்பானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.